Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது Gulliver's Travels உடைய இரண்டாவது பகுதி Voyage to Brobdingnag. Brobdingnag, B-R-O-B-D-I-G-N-A-G, Brobdingnag, B-R-O-B, Brob, D-I-N-G, Ding, Nag, N-A-G. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வாயேஜ் டு லில்லிபுட்னுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்த்தோம். அடுத்த வாயேஜ் இவர் 1702 ஜூன் மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுல முடியுது. இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ 1702 ஜூன் மாதம் 20ஆம் தேதி இவருடைய செகண்ட் வாயேஜ், அதாவது வாயேஜ் டு Brobdingnag தொடங்குது. இப்போ நல்லதான் போயிட்டு இருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் மாதம் கிளம்புன இவங்க நல்லா போயிட்டே இருக்கு. அடுத்த வின்டர் இப்ப இவங்க ஷிப் எங்க வருதுன்னா கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நன்னம்பிக்கை முனைக்கு வருது. நன்னம்பிக்கை முனைக்கு வரும்போது சரியான வின்டர். அந்த கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்ப கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லை, வின்டர் வேற. அதனால சரி நம்ம இப்ப டிராவல் பண்ண வேண்டாம், அங்கே கப்பல்லே இருந்துருவோம் அப்படின்னு அவங்க கப்பல்லே இருந்துக்கிறாங்க. கப்பல்லே அந்த வின்டர் சீசன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் மார்ச் மாதம் தொடங்குறாங்க. அப்ப மார்ச் மாதம் தொடங்குறாங்கன்னா அவங்க ஜூன்ல புறப்பட்டது இல்லையா. இப்போ அடுத்தது 1703 மார்ச் மாதம் தங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்றாங்க. இது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஜூன் மாதம் வந்த உடனே மறுபடியும் ஜூன், மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் நல்லா போயிட்டே இருக்கு. ஜூன் மாதம் வந்த உடனே ஒரு பெரிய ஸ்டார்ம், ஒரு புயல் ஒன்று வீசுது. அந்த புயல் வீசின உடனே இவங்க கப்பல் மாட்டிக்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க. சிரமப்பட்டு இது ஒரு போயிட்டே இருக்கு. எங்க போகுதுன்னே தெரியல. இப்ப இவங்க சி எங்க இருக்குன்னே தெரியல. ஏதோ ஒரு பக்கம் போயிடுச்சு. ஒரு அன்னோன் சீக்கு போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்டார்மும் நின்றுடுச்சு, ஸ்டார்ம் புயலும் நின்றுச்சு. ஒரு அன்னோன் சீக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தண்ணீர் இல்லை. இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ட்ரை லேண்ட் ஒன்று அங்கே தெரியுது. ஒரு லேண்டு தெரிஞ்ச உடனே ஆஹா, ஒரு ஐலாண்ட் ஒன்று தெரியுது, இங்கே போய் நம்ம தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாம் என்று மெயின் ஷிப்பு கடல்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் நிற்குது. ஒரு சின்ன போட்டில் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 6 பேர் அங்கிருந்து இந்த லேண்டுக்கு வர்றாங்க. அந்த 6 பேர்ல கலிவரும் ஒருத்தர் வரான். வந்தோடனே கலிவர், சரி நீங்க தண்ணியெல்லாம் பிடிங்க, தண்ணியெல்லாம் சேமிச்சு வைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஐலாண்டை ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக, இவருக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி புதிய இடம், புதிய தீவு அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் ஆராயறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி போறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னு வேக வேகமா இவர் ஐலாண்ட்ல இருந்து சீ ஷோருக்கு வர்றாரு. வரும்போது பார்த்தா இவங்க அந்த 6 பேர்ல மீதி இருக்கவங்க இருக்காங்க எல்லாருமே அவங்க வந்த படகை வேக வேகமா ஓட்டிக்கிட்டு ஷிப்பை நோக்கி போறாங்க. ஷிப்பை நோக்கி போகும்போது இவர், டேய் நில்றா எங்கடா என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. ஓடும்போது இந்த போட்டு வேகமா அவங்க ஷிப்பு கிட்ட போயிடுச்சு. ஷிப்ல அவங்க ஏறிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிப்பு போகுது. அந்த சமயத்துல ஒரு பெரிய ஜாயண்ட் லைக் மேன், ஒரு பெரிய ஜாயண்ட் மாதிரி ஒரு ஆளு பின்னாடி ஓடி வர்றான் சீஷோருக்கு. அவனை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு கதி கலங்கி போயிடுச்சு. ஆஹா, மாட்டினாண்டு பேசாம அப்படியே அவர் அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு பின்னாடி அவர் அப்படியே, அப்பதான் அவர் இறங்கி அங்க ஆராய்ச்சி பண்ண போறாரு. அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டோன்னே கப்பல் போயிடுச்சு. அந்த மவுண்டன் மேன் அப்படியே திரும்பி உள்ள போயிட்டான். உள்ள போனோடனே இவருக்கு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ், ஒரு மலை குன்று மாதிரி, மலை குன்றுனா மலை ஏறுறது அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு சின்ன ஹைட்டான பிளேஸ். அங்க ஏறி
அந்த என்ன இடம்னு பார்க்குறாரு. என்ன இடம்னு அது மேலே ஏறி நின்று பார்த்தா தெரியுது, அங்கே இருக்கிற புல் இருக்கு பாருங்க, கிராஸ் 20 அடிக்கு வளர்ந்துருக்கு, 20 feet. அங்கே இருக்கக்கூடிய கார்ன், இப்போ மக்காச்சோளம், சோளம், மக்காச்சோளம்லாம் இருக்குங்க, 40 feet ஹைட், 40 feet ஹைட்டில் கார்ன்ஸ் வளர்ந்துருக்கு, 20 feet ஹைட்டில் கிராஸ் முளைச்சிருக்கு. இந்த கார்ன் ஃபீல்டு இருக்கு இல்லையா, கார்ன் ஃபீல்டில் இப்போ இங்கே கார்ன் இருக்கும், இங்கே கார்ன் இருக்கும், இப்போ நடுவில் இறங்கி ஆளுங்கெல்லாம் போவாங்க. நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. கார்ன் ஃபீல்டு அது ஏதோ ஒன்று, ரெண்டுக்கும் இடையில மக்கள் நடந்து அந்த கரும்பு தோட்டம், கரும்பு தோட்டம் இங்கேயும் கரும்பு இருக்கும், இங்கேயும் கரும்பு இருக்கும், இடையில ஆளு போவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த 40 அடி உயரம் இருக்கிற கார்ன் ஃபீல்டுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைவே மாதிரி இருக்குன்றான். ஒரு நேஷனல் ஹைவே எப்படி இருக்கும், ஒரு 6 way 8 way 6 வழி பாதை 8 வழி பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹைவே பிட்வீன் டூ திஸ் இந்த கார்னுடைய ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி அந்த மாதிரி இருக்கு. அங்க இவங்க ஃபீல்டு, இந்த ஃபீல்டை சுத்தி வேலி போட்டிருப்பாங்கல்ல, அந்த வேலி பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் 120 feet ஹைட், 120 அடி உயரத்துல சுத்திலும் வேலி போட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி, பூதம் மாதிரி இருக்கான். இப்போ ஒரு கீழே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்த உடனே பாத்தீங்கன்னா 2 மான்ஸ்டர்ஸ் வராங்க. 2 மான்ஸ்டர் வரத பார்த்தோன்னே இவர் பயந்துட்டார். ஆஹா, ஒரு மான்ஸ்டர் பார்த்துட்டாரு. அங்க ஒரு ஃபார்மர், அவனும் ஒரு மான்ஸ்டர் சைஸ், அவங்கிட்ட வேலைக்காரன். இந்த ரெண்டு பேரும் தான் சரி அந்த கார்ன்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஃபார்மர். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த கானை கட் பண்ணிக்கிட்டே வரான். கானை கட் பண்ணிக்கிட்டே வரும்போது இவர் கார்ன் ஃபீல்டில் தான் இருக்காரு. இப்படி கட் பண்ணிக்கிட்டே வரும்போது சரி இவன் கண்ணில் மாட்டினா நம்மளை அவன் கையில் இருக்கக்கூடிய கத்தினாலே பிடிச்சானவே நம்ம செத்து போயிடும். கத்தினால வெட்டி 2 துண்டா போட்டுவான்னு பயந்துக்கிட்டு இவர் அப்படியே பின்னாடி போறார். பின்னாடி போனாலும் அவன் வேகமா இவன் வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவர் பின்னாடி போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இனிமே நம்ம தப்ப முடியாதுன்னு தெரியுது. உடனே ஒரு பெரிய ரோரிங், ஒரு பயங்கரமா கர்ஜிக்கிறார். கர்ஜித்த உடனே அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுது. அவனுக்கு வேற எதுவுமே தெரியும். என்ன ஏதோ ஒரு புதுசா ஏன்னா அவன் இருக்கக்கூடிய சைஸுக்கு இவர் சத்தம் போட்டா என்ன கேட்கும். ஆனாலும் இவர் இப்ப நம்ம கத்துனா அப்படியே எவ்வளவு தூரம் கேட்கும். அந்த மாதிரி கத்துறாரு. தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கத்துறாரு. கத்துனோடனே அவனுக்கு எங்கேயோ ஒரு சத்தம் வருதுன்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. உடனே அவன் என்ன பண்ணான்னா அப்படியே கீழே மெதுவா பார்க்கறான். இங்க என்ன சத்தம் வருது அப்படின்னு பார்க்கறான். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இந்த கிரியேச்சர், அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரியேச்சர், ஒரு சின்ன கிரியேச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்து தான் அவனுடைய தம் அண்ட் 4 finger இந்த 2ஐயும் வச்சு அப்படியே அந்த ஆளை அவனை நம்ம கழிவரை பிடிக்கிறான். பிடிச்சி இப்படி கொண்டு தன்னுடைய அப்படியே முகத்துக்கு நேரானா இங்க இருந்து இவன் கொண்டு போனான்னா 30 அடி. நமக்குன்னா இங்க 1 அடியில பார்ப்போம், 2 அடியில பார்ப்போம். அவன் 30 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு தெரியுது ஒரு நம்மள மாதிரியே கை கால்லாம் இருக்கு, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் பார்க்கறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம ஆளு என்ன பண்றாருன்னா சரி இவங்க இதை கொண்டுடுவான் அப்படின்னு ஒரு பயம். அட் த சேம் டைம் இவர் பிடிச்சிருக்காரு பாருங்க, அந்த பிடிச்சது கொஞ்சம் அழுத்து பிடிக்கிறான். அழுத்து பிடிச்சோடனே இவருக்கு பயங்கரமா வலிக்குது. அந்த வலிக்கிறதுல இவர் கத்தி அப்படி கண்ணீர் விடுறாரு. கண்ணீர் விட்டு அவன்கிட்ட கெஞ்சுறாரு, கும்பிடுறே விடுறா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. கெஞ்சின உடனே அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அவன் ஒரு கோட் மாதிரி போட்டுனான். அந்த கோட்டினுடைய லேப்பெட்ல, அதாவது ஒரு பாக்கெட்னு வச்சுக்கிட்டேன், பாக்கெட்டுக்குள்ள போட்டல, அங்க ஏதோ கொஞ்சம் துணி மாதிரி தொங்குது, அதுல வச்சுக்கிட்டான். அதுல வச்சுக்கிட்டு தன்னுடைய ஃபார்மர் எஜமானட்ட போய் ஐயா இங்க பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டினான். அவன் பார்க்கறான். அந்த ஃபார்மர் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
உடனே அவன் முன்னாடி அந்த ஃபார்மர் அவன் முன்னாடி கலிவர் அப்படியே முழந்தாளிட்டு அப்படியே கை கூப்பி அவங்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு, என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான். கெஞ்சி கேட்டவுடனே அவருக்கு கொஞ்சம் புரியுது, என்ன சொல்றான்னு புரியுது. இதை கொண்டு போய் தன்னுடைய ஒய்ஃபு கிட்ட காட்டினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கர்ச்சீப், அவருடைய கர்ச்சீப் எடுத்து அந்த கர்ச்சீப்ல இவனை வச்சு அப்படியே கர்ச்சீப்ல சுத்தி இவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே முதல்ல தன் ஒய்ஃபு கிட்ட காட்டுறார். ஒய்ஃபு கிட்ட காட்டின உடனே ஒய்ஃபுக்கு முதல்ல பயம், எல்லாம் திடீர்னு இந்த மாதிரி திடீர்னு மனுஷன் மாதிரி இருக்கு, ஆனா இத்தனை இருக்கு என்னடான்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். அந்த பயத்துல கொஞ்ச நேரம் இவன் கூட ஒன்றும் பிஹேவ் பண்ணல, கொஞ்சம் பயந்தே இருக்காங்க. ஆனா நம்ம கலிவர் வந்து சரி லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே சரி இனிமேல் நமக்கு ஒன்றும் பெருசா ஆபத்து இருக்காதுன்னு அப்படியே கொஞ்சம் சில ஆக்ஷன்ஸ்லாம் செஞ்சு காட்டுறாரு. ஆக்ஷன்லாம் செஞ்சு காட்டினோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது, என்னடா நம்மள மாதிரி இருக்கு, இது எதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. பிடிச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த டேபிள் 30 feet 30 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள். அந்த டேபிள் மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே இவருக்கு கொஞ்சம் பசிக்குதுன்றாரு. அப்போ அவங்க வந்து அவங்க சாப்பிட்ற மீட் இருக்கு, ஃப்ரெஷ் ஏதோ ஏதோ கறி சாப்பிட்றாங்க, அதில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்புறம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அவங்க சும்மா அவங்க ஒரு கோப்பையில் தான் கொடுக்குறாங்க. அது 2 கேலன். ஒரு கேலன்ங்கிறது கிட்டத்தட்ட 4.5 லிட்டர்னு வச்சுங்களேன். 2 கேலன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் 10 லிட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாத்தையும் குடிக்கிறாரு. கேலன் குடிச்சிடறாரு. குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டினுடைய இப்போ இது வந்து டைனிங் டேபிள், அங்கே அவங்க வளர்க்குற ஒரு பூனை ஒன்று இருக்கு. அந்த கேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய மடியில் வந்து உட்காருது. அந்த அம்மாவுடைய மடியில் வந்து உட்கார்ந்த உடனே இவருக்கு வந்து முதல்ல பயம் அந்த கேட்டை பார்த்தோன்னே. ஏன்னா அந்த கேட்டுங்கிறது ஒரு ஒரு எருது இருக்கு பாருங்க, நம்மளுடைய மாடு ஆக்ஸ். அந்த ஆக்ஸை விட 3 மடங்கு பெருசு. ஒரு காளை மாட்டை விட 3 மடங்கு பெரிய உடைய பெருசா இருக்கக்கூடிய ஒரு கேட் வந்து அந்த அம்மா மடியில் வந்து உட்காருது. இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனாலும் இவங்களெல்லாம் சுத்தி இருக்காங்க அப்படின்னோடனே இவருக்கு ஒரு தைரியம். அந்த தைரியத்துல கொஞ்சம் கூட பயப்படாத மாதிரி ஒரு 2-3 தடவை அந்த டேபிள் மேல இப்படி நடந்து காட்டுறாரு. அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேப்பட், அந்த கத்தி வைக்கிறது இல்லையா, அந்த கத்தியை உரையை எடுத்து அப்படி நடந்து காட்டுறாரு. அப்படி எடுக்கிறாரு, திரும்ப அதெல்லாம் உள்ள போறாரு. அவங்களுக்கு பார்க்கறது என்னன்னா இத்தனோண்டு மனுஷன், அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் தான் லில்லிபுட்டியான். ஏன்னா இத்தனோண்டு ஒரு ஆளுக்கு அப்படியே எடுக்கிறான், நடக்கிறான், ஒரு கத்தியை வேற வச்சுக்கிறான், இத்தனோண்டு கத்தியை வேற வச்சுக்கிட்டு இப்படி பண்றான் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒரே காமெடியா இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆனா அந்த பூனைக்கு ஒன்றும் இவங்க பயப்படல. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டை விட 4 மடங்கு சைஸ்ல ஒரு டாக் வேற இருக்கும் வீட்டு வாசல்ல. சரி ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு குழந்தைன்னா சின்ன குழந்தை கிடையாது, விளையாடுற குழந்தை. ஐ அப்படின்னு இதை பிடிச்சிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மைன்னா அந்த பொம்மையை தூக்கிட்டு போய் விளையாடுங்க, அது மாதிரி தூக்கிட்டு போட்டு அது பாட்டு புரட்டி எடுக்குது. கலிவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அப்படி தூக்கி போட்டு பிடிக்குது. அது நமக்கு குழந்தை, ஆனா அது 30 அடி உயரத்துக்கு இருக்கு. 30 அடி உயரத்துக்கு இதை பிடிச்சி இப்படி தூக்கி போட்டு நம்ம கையில வந்து ஒரு 3 அடி 2 அடி உயரத்துக்கு ஒரு குழந்தை கிடைச்சுன்னா அப்படி தூக்கி போட்டு விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி அது தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கு. இவருக்கு இப்படி தூக்கி போடும்போது கீழே கூட விழுந்துருவோமோன்னு பயம். ஏன்னா இது இருக்கிறது 30 அடி உயரம் அந்த குழந்தை. இந்த குழந்தை அப்படி தூக்கி போடும்போது இது தூக்கி போடும்போது அதோட ஹைட்டுக்கு 40 அடிக்கு போகுது. இது திரும்பி வரும்போது கீழே பிடிக்கலன்னு வச்சுங்க 30 அடிக்கு கீழே விடணும். என்ன ஆகும்? ஆஹா என்னடான்னு அவர் பயந்து போய் நிற்கிறாரு. உடனே அவங்க வந்து கீழே போட்டாத கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு 1 இயர் சைல்டு ஒன்று இருக்கு. அது 1 இயர் சைல்டு இதை பார்த்தோன்னே இது ஏதோ பொம்மை நினச்சிக்கிட்டு எனக்கு இது வேணும்னு அழுகுது.
அழுத உடனே சரின்னு கழிவறதுக்கு அந்த 1 இயர் சைல்டுகிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏன்னா இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்கிட்ட எதையா கொடுத்தா எதை எடுத்தாலும் வாயில் வைக்கும் இல்லையா, உடனே இவரை தூக்கி வாயில் வைக்குது. கிட்டத்தட்ட இவருடைய தலை வந்து அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ள போயிடுச்சு. ஐயையோ, இந்த குழந்தை மறுபடியும் கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? பயந்து போய் கத்துறாரு. கத்துன உடனே அங்க உடனே எல்லாரும் வந்து சீச்சி கொண்டா 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 அப்படின்னு இந்த குழந்தையினுடைய வாயில இருந்து இவருடைய தலையை வெளியில எடுத்து இவங்க காப்பாத்துறாங்க. காப்பாத்துறோம். இந்த குழந்தை அப்படியே கையை காலை நீட்டிட்டு அழுது, எனக்கு இதுதான் வேணும்னு அழுகுது. அழுத உடனே அங்க நர்ஸ், இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்குன்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க, டக்குன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கி இது அழுகையை நிறுத்தலை. அழுகையை நிறுத்துற உடனே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தை 1 இயர் சைல்டு தானே, அதை தூக்கி அதுக்கு பால் கொடுக்குறாங்க. டக்குன்னு அவங்க ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்க. பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது இவர் பார்க்குறாரு, அந்த அம்மா மார்பு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் வந்து 6 feet இருக்கு, 6 அடி நீளத்துக்கு தொங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 16 அடி சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறார். 16 அடி சர்க்கம்ஃபரன்ஸில் அந்த இது இருக்கு. அப்புறம் இவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அங்கே நிறைய ஸ்பாட்ஸ் சின்ன சின்ன, அதாவது இந்த ரொம்ப கலராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சின்ன சின்ன ரெட் கலரில் அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா, அது ரொம்ப க்ளோஸில் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய உருவத்தை இவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்லாம் தெரியுது. பார்க்குறாரு அந்த மாதிரி ரெட்டு பிக்ஸு பிம்பிள்ஸு இதெல்லாம் தெரியுது. அதை பார்க்குறாரு. பார்த்து என்னடா இவ்வளோ பெருசு இருக்குன்னு அவருக்கு பிடிக்கல. அவர் சொல்கிறாரு, இதே இது நம்ம வெள்ளைக்காரங்கிட்டையும் ஒரு இதை வச்சு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு இப்படியே நம்ம தோலை பார்த்தா அதில் கூட இப்படி தெரியும், சாதாரணமாக பார்த்தா தெரியாது, ஆனால் மேக்னிஃபையிங் கிளாஸை பார்த்தா தெரியும். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் இவங்களுடைய சைஸ் வந்து சாதாரண, ஆனால் அவங்களுக்கு இது தெரியாது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது அது நம்ம சின்னதாக இருக்கிறதுனால இது இவ்வளோ பெருசு, அதாவது ஒன்று மேக்னிஃபை பண்ணி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய மைன்யூட் ஸ்பெக்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அது மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது மேக்னிஃபை பண்ணப்பட்டதுனால மாதிரி தெரியுது, அதனால எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸு அந்த கலர்லாம் எனக்கு தெரியுது, அது எனக்கு பிடிக்கல, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, இப்போ சரி நைட் ஆகுது. நைட் ஆனவுடனே இவரை படுக்க போட்டோடனே இவங்க ஒரு பெட்டில் படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களுடைய ஹேண்ட் கர்ச்சீப் இருக்கு பாருங்க, அதுதான் இவருக்கு பெட்ஷீட் மாதிரி அப்படியே போட்டுறாங்க. கர்ச்சீப் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 yards இருக்குண்டா. 20 yards. ஒரு யார்டுங்கிறது 3.25 அடி. அப்போ 20 yard, அதாவது இவர் பூரா பார்த்தீங்கன்னா நடுவில் யார்ட்ஸில் சொல்கிறாரு, நடுவில் வந்து ஃபீட்டில் சொல்கிறாரு, அடியில் சொல்கிறாரு. 20 yards இருக்கு. ஒரு யார்டுங்கிறது நம்ம கணக்கு 3.25 அடி. அப்போ 20 × 3 65 அடி நீளம். ஸோ 65 அடி நீளம் இருக்கு. 4 யார்டுனா கிட்டத்தட்ட ஒரு 13 அடி அகலம், 8 yard உயரம். 8 யார்டுனா தரையில இருந்து 25-26 அடி உயரத்துல இருக்கு. ஏன்னா அப்பதான் அவங்க காலை தொங்க போட்டு இப்படி உட்கார முடியும். தரையில இருந்து 26 feet. இவர் பாட்டு கீழே விழுந்தாருன்னு வச்சுங்க, 2வது மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரி ஆயிடும். அந்த கட்டில படுத்திருந்தாருன்னா அந்த கட்டில தான் இவங்களை படுக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு இதை வச்சு அப்படியே போட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது அப்படியே தூங்குறாரு. திடீர்னு இவருக்கு நடுவில் கண்ணு முழிப்பு வருது. கண்ணு முழிக்கிறது ஒரு நேச்சுரல் கால். யூரின் பாஸ் பண்ணோம், அவருக்கு நடுவில் கண்ணு முழிக்கிறாரு. கண் முழிக்கும் போது பார்த்தா அந்த அம்மா இல்லை பக்கத்தில், அந்த வீட்டுக்கார அம்மா இல்லை, இவர் மட்டும்தான் இருக்காரு. இப்படியே பார்க்குறாரு பாருங்க, அங்கே 2 எலி வேற இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எலி உள்ள வருது. எலி ஏதோ இங்கே படுத்து கிடக்கு. அதாவது முதல்ல போத்தி இருக்கும்போது தெரியல. இவர் அந்த போத்திட்டு அந்த யூரின் போகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு நிற்கிறார் பாருங்க. எழுந்திருக்கிறான்னா நிற்கிறாரு. நிற்கினோடனே பார்த்தா அங்கேருந்து 2-3 எலி வருது. எலி இவர் மேலே பாயுது. பாஞ்ச உடனே இவருக்கு ஆஹா நம்மளை காலி பண்ண போதுரா அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு எடுத்துட்டு என்ன பண்ணான்னா கத்தி இருக்கு, அந்த கத்தியை உருகி அது கூட சண்டை போட்டு அடிக்கிறார். அடித்த உடனே அந்த ஒரு எலி வந்து அடிபட்டு ரத்தம்லாம் சிந்திருது. ஆனால் எலி ஓடி போயிடுது.
இவருக்கு தான் அந்த எலியினுடைய ரத்தம் சிந்தி இருக்கு அந்த படுக்கையில. ஆனா இப்ப அந்த அம்மா சத்தம் கேட்டு வர்றாங்க, அதுக்குள்ள எலி ஓடி போச்சு. இவர் உள்ள வச்சிடறாரு. உள்ள வந்தோடனே இவர் எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்காரு. நின்னோடனே என்ன அப்படின்னோடனே இவர் சைகையில காட்டுறாரு, எனக்கு இந்த மாதிரி யூரின் போகணும், நேச்சர் கால் வருது அப்படின்னோடனே இப்படி தூக்கி கொண்டு போய் அங்க வெளியில விடுறாங்க. வெளியில விட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு செடியினுடைய ஓரத்துல போய் அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்த உடனே மறுபடியும் இந்த பெட்ல கொண்டு வந்து அவரை தூங்க வைக்கிறாங்க. ஆனா அந்த பெட்ல வந்து அந்த எலியினுடைய ரத்தம்லாம் இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அந்த எலியினுடைய ரத்தம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க சைஸுக்கு அந்த எலியினுடைய ரத்தங்கிறது சில டிராப்ஸ், அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கண்டே தெரியல. அவங்க அதை பற்றி கவலையே படல. இவர் மாத்திரம் படுத்து அப்படியே தூங்குறார். ஸோ இதோட சாப்டர் 1 ஆஃப் வாயேஜ் டு ப்ராப்டிங்னாங் முடியுது. தென் த செகண்ட் சாப்டர். இப்போ இந்த செகண்ட் சாப்டர்ல அந்த ஃபேமிலியில ஒரு 9 year old டாட்டர் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த டாட்டர் இந்த இது இவங்க மேல ரொம்ப பிரியம். ஏன்னா 9 வயசு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை. அந்த 1 year டாட்டருங்கிறது ரொம்ப சின்ன குழந்தை. இன்னொன்று 2, 3, 4 வயசு அது வந்து வேற விதமாக போய்கிட்டு போகும். இந்த 9 years டாட்டருக்கு இப்போ வீட்டில் ஏதாவது நாய்க்குட்டி வாங்கினீங்கன்னா அந்த 8, 9, 10 வயசுல இருக்கவங்களாம் அந்த இதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கு ட்ரெஸ் தைச்சு விட்றேன், அதை பண்ணுறேன், இந்த குழந்தைங்களாம் ஏதாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அது மாதிரி அந்த ஏஜ். அந்த ஏஜ் குரூப்புக்கு இதை பார்த்த உடனே வீட்டில் வந்து ஒரு பிரியமாக ஒரு நாய் வளர்க்குற மாதிரி நினச்சிக்கிச்சு. நம்மள மாதிரியே இருக்குடா, அப்படி வளர்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த 9 years டாட்டருக்கு ரொம்ப பிடிக்குது. உடனே இவருக்கு வந்து இவருக்கு தகுந்தாற் போல ஒரு சேர் செய்கிறாங்க இவருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரேடில், அந்த குழந்தைங்கள்லாம் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒன்று இருக்கும். அது மாதிரி இவர் தூங்குறதுக்கு தூங்குற மாதிரியான பேபிஸ் கிரேடில் செய்கிறாங்க. சின்ன ஷேர் ஒன்று செய்யுது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல துணியில் 7 சட்டை தைச்சி கொடுக்குது அந்த பொண்ணு. சட்டை தைக்குது. ஏன்னா அவருக்கு ஷர்ட்லாம் இல்லை அப்படின்னு 7 சட்டை தைக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபைன் கிளாத்து. ஆனால் இவர் அந்த சட்டையை போட்டால் ஏதோ சாக்களை தைச்சி போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மெல்லிஸானது இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ சாக்களை தைச்சி போட்ட மாதிரி இருக்கு. அந்த சாக்களை தைச்சி போட்டால் அதை போட்டுக்கிறாரு. போட்டுட்டோடனே இப்போ அந்த பொண்ணு வந்து இவரை ரொம்ப பிரியமாக வச்சுக்கிட்டு இருக்கு. பிரியமாக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அது வந்து தன்னுடைய மார்பில் தான் அந்த அந்த பொண்ணு குழந்தை வச்சுக்கிட்டு வச்சோடனே இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா கேட்பாரு, இதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாரு. இப்போ அந்த குழந்தை வந்து டீச் பண்ணுது, இது என்ன அவங்க லாங்குவேஜில் இது என்ன அப்படின்னு சொல்லுது. இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய பொருட்களினுடைய பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போ அந்த பொண்ணு இவருக்கு ஒரு பேர் வைக்குது. உனக்கு ஒரு நேம் வைக்கிறேன் அப்படின்னு. கிரில் ட்ரிக், GRIL, கிரில் ட்ரிக், DRIG, கிரில் ட்ரிக் அப்படின்னா லிட்டில் மேன் அப்படின்னு அர்த்தம். கிரில் ட்ரிக் அப்படின்னு வைக்கிறார். உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, கிளம்டால் கிளிட்ச். கிளம், GLUM, கிளம். டால், DAL, டால். கிளம்டால் கிளிட்ச், CLITCH. ஸோ கிளம்டால் கிளிட்ச் அப்படின்னு இவர் பேர் வைக்கிறாரு. உடனே அந்த குழந்தை இவருக்கு கிரில் ட்ரிக் அப்படின்னு பேர் வைக்குது. ஸோ கிளிம்டால் கிளிட்ச் அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் லிட்டில் நர்ஸ், அதாவது நர்ஸ்னா பராமரிக்கிறவங்க, வளர்க்குறவங்க. ஸோ இந்த 9 years டாட்டரை இவர் லிட்டில் நர்ஸ் கிளிம்டால் கிளிட்ச் அப்படின்னு சொல்றாரு. அவங்க லிட்டில் மேன் அப்படிங்கிற சென்ஸ்ல கிரில் ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படியே இந்த இவரை எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்ய வைக்கிற, ஒரு டேபிள் மேலே வச்சிடுறது. டேபிள் மேலே வச்சோடனே இவர் அப்படி இப்படி மேலே ஜம்ப் பண்ணுவார், குதிப்பார். உடனே அவங்களுக்கு வந்து என்ன இத்தினோண்டு ஒன்று ஜம்ப் பண்ணுது, குதிக்குது, எல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும், ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அப்போது இது மாதிரி ஒன்று இவங்க வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய இவங்களை பார்க்க வந்துடுறாங்க. அடிக்கடி பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னமோ இவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க வருவாங்க. வேடிக்கை பார்க்க வரும்போது இப்படி அந்த டேபிள் மேலே வச்சு வேடிக்கை காட்டுவாங்க. இப்போ அந்த ஃபார்மர்னுடைய ஃப்ரெண்டு, அவர் ஒரு ஃபார்மர், அவர் ஒரு நாள் வர்றார். வந்த உடனே தான் ஃப்ரெண்டு அவர் வந்துட்டாருன்னு சொல்லி ஃப்ரெண்டை உட்கார வச்சு நம்ம ஆள் கிரில் ட்ரிக், நம்ம ஆள் அப்படி டேபிள் மேலே உட்கார வச்சு ஏதாவது செஞ்சு காட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம கிளிம்டால் கிளிட்ச் அந்த டாட்டர்
அப்படி செய் இப்படி செய்யணும் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்மளால செய்வார். காமெடி மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. நினச்சிக்குவார் கலிவர், என்னடா என்னை வந்து குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்குவார். அப்படி இப்படி பண்ணுறாங்க, பண்ண சொல்கிறாரு. பண்ண சொன்ன இவர் பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த ஃபார்மருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்படி இருக்கு அவனது அப்படி. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபார்மர் அவரை கண்ணாடி எடுத்து மாட்டுறாரு. கண்ணாடி எடுத்து மாட்டினோடனே கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய அவர் கண்ணு இருக்கு பாருங்க, அது பெரிய மூன் மாதிரி தெரியுது அவருக்கு. அந்த லைட்ல மூன் மாதிரி தெரிஞ்ச உடனே கலிவர் சிரிக்கிறாரு அந்த ஃபார்மரை பார்த்து. அந்த ஃபார்மருக்கு கொஞ்சம் மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன நம்மளை பார்த்து திருண்டு இருக்கான், இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்டான் அப்படின்னு வந்துருச்சு. இருந்தாலும் எல்லாரும் என்ன சிரிக்குது அப்படின்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபார்மருக்கு ஒரு நோஸ் கட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ண முடியும், வெளிக்காட்ட முடியாது, ஒன்றும் பண்ணல. பண்ண உடனே ஓகே, இப்போ என்ன சொல்றாரு, உடனே அந்த ஃபார்மர் என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம பழைய ஃபார்மர் கிட்ட, ஏன் நீ இதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்க, பாரு நிறைய பேர் பார்க்க வர்றாங்க, நீ இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துருவா. மார்க்கெட் வாரத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீ ஒரு மாதிரி ஷோ நடத்தி இது மாதிரி வர்றவங்ககிட்ட இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி காசு வசூலிச்சு நீ இதை வந்து ஷோ நடத்தி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கும் ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ குட் ஐடியா அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக ஓகேன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம கிளம்டால் கிளிப்ஸுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு. இல்லை அப்பா வேணாம்ப்பா, எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே யாராவது வந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கிரில் கிரிக்கெட் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வேண்டாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. யாராவது மிஸ்டூவஸாக ஏதாவது பண்ணுவான்ல, பப்ளிக் கொண்டு போயிட்டீங்கன்னா வரவன் என்ன, ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சைஸில் இருப்பான், அவன்படி ஏதாவது இப்படின்னாவே நம்மளால் செதுப்பிடும், ஏதாவது ஆகிடும்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா நானும் தான் வருவேன் அப்படின்னா, சரி சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்டால் கிளட்சையும் அழைச்சிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி நம்மளால் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, இவர் சைஸுக்கு நம்மளால் 6 அடி இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஹைட்டுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று செய்கிறாங்க. அந்த பாக்ஸில் ஒரு டோர்லாம் வச்சு அதுக்குள்ளே போட்டு டோரை மூடி லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த இவங்களுடைய வண்டி ஹார்ஸ் ட்ரான் கேரேஜ் இல்லையா, குதிரை பூட்டின வண்டி, அந்த வண்டியில் தூக்கி ஒரு பொட்டி வச்சுக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. அந்த குதிரை என்னடான்னா ஒரு கால் இப்படி எடுத்து வச்சுன்னா 40 அடி வைக்குது. அப்போ இப்படி 40 அடிக்கு ஜம்ப் பண்ணி போகுது. இப்போ இவர் பொட்டிக்குள்ள இருக்காரு. பொட்டிக்குள்ள இருக்கும்போது இப்படி 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 இப்போ நம்மளே ஒரு பஸ்லையோ வண்டியிலேயோ போனால் இப்படி இப்படி ஆடும் இல்லையா, அப்படி ஆடுனதுல இப்படி மேலையும் கீழையும் சைடுலையும் ஆடி நம்ம ஆளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்த உடனே சரின்னா அங்கே ஒரு டேபிள், ஒரு பெரிய டேபிள் ஒன்று போடுறாங்க. அந்த டேபிள் நம்மளால வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து சேர் போட்டிருக்காங்க. அந்த சேர் போட்டு 30 அடி டிஸ்டன்ஸுக்கு வேற யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு 30 அடி வரைக்கும் சேர்லாம் போட்டு எம்டியாக வச்சு ஒரு மாதிரி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணுறவங்க கவனிக்கிறவங்க அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க நீட்னா கூட நம்மளால் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஷோ நடத்துகிறாங்க. 8 ஷோ நடத்துகிறாரு நம்ம ஆள். ஒரு ஷோவுக்கு 30 ஆள் உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்ட உடனே நம்ம ஆள் ஜம்ப் பண்ணுறாரு, எப்படி கத்தியை உருவணும், இப்படி இப்படி சண்டை போடணும் மாதிரி காட்டணும், ஏதாவது அப்படி கொஞ்சம் வேடிக்கை காட்டணும். வேடிக்கை காட்டினோடனே இது ஒரு ஷோ முடியுது. உடனே அடுத்த கூட்டம் 30 பேர் உள்ள, இப்படி 8 ஷோ 240 பர்சன்ஸ் ஒவ்வொருத்தையும் காசு கலெக்ட் பண்ணுறாரு. இது ஒரு பணம் வந்துடுது. ஆஹா, இது ஒரு நல்ல வேலையாக இருக்கு அப்படின்னு நம்ம ஆளுக்கு தோணுது. சரி, அடுத்தது நம்ம வந்து பெரிய சிட்டிஸுக்கெல்லாம் போகணும். இதுனா வாரத்துக்கு ஒரு தடவை தான், அடுத்த வாரம் வரைக்கும் we have to wait. Why do we wait? We go to cities. நம்ம நகரத்துக்கு போனோம்னா டெய்லியே காட்டிகிட்டு இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நகரத்துக்கு கொண்டு போயிடாரு. நகரத்துக்கு கொண்டு போய் நகரத்துலேயே ஒவ்வொரு தடவையும் நம்முடைய கிளம்டால் கிச்சன் கூடவே போகிறாங்க. அந்த பொண்ணும் கூடவே போகுது. அங்கே போகிறாங்க. நம்ம ஆள் வந்து டயர்ட் ஆயிடுறாரு. முதல் தடவை அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிட்டு வந்து அந்த இதை சரி பண்ணுறதுக்கே ஒரு 3 நாள் ஆச்சு, அந்த டயர்ட்னஸ் போகிறதுக்கே. இப்போ சிட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. சிட்டிக்கு கொண்டு போனால் 10 hours a day, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு. காசாக வசூல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். 18 சிட்டிஸில் இது நடக்குது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ கடைசியாக அவர் நினைக்கிறார், சரி இனிமே வந்து நம்ம மெட்ரோபாலிஸ்க்கு போகணும். மெட்ரோபாலிஸ்ங்கிறது அது தலைநகரம் மாதிரி, அங்கே போகணும்டா. அங்கே போனால் இதை விட பயங்கரமாக காசு கிடைக்கும்.
இப்போ பக்கத்தில் சின்ன சின்ன நகரத்துக்கு போகிற பெரிய நகரத்துக்கு போனால் நான் நிறைய காசு பார்த்துடலான்டான்னு நினைக்கிறாரு. அந்த மெட்ரோபாலிஸ் 3000 மைல்ஸ் இருக்கு. 3000 மைல். ஒரு மைல்ங்கிறது 16 கிலோமீட்டர். ஐம் சாரி 1.6 கிலோமீட்டர். அப்படின்னா கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு உட்காரு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் சாப்டர். அடுத்தது தேர்ட் சாப்டர். இப்போ இவர் மெட்ரோபாலிஸுக்கு போறாரு. இந்த மீன் டைம் இவன் யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு டெய்லி 10 hours per day 10 hours per day ஆன உடனே டயர்ட் ஆயிடுது. மறுபடியும் அடுத்த நாள் தினம் 10 மணி நேரத்துக்கு ஷோ காட்டிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு ஷோலையும் 10 மணி நேரத்துக்கு நின்றுக்கிட்டு கையாட்டிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு கத்தியை உருகிட்டு சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்து டெய்லி 10 hours. இவன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு வேற இப்படி ஆடிக்கிட்டு இவன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார் நம்ம ஆள் கலிவர். இவன் மெலிஞ்சு போறத அந்த ஃபார்மர் பார்க்கறான். இவன் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டே இருக்கான். இவன் கொஞ்ச நாள் இவன் செத்து போயிடுவான். இவன் செத்து போறதுக்குள்ள இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் நிறைய ஷோ நடத்திட்டு உட்காந்துருக்கான். சீக்கிரம் செத்து போயிடுவான். சாகரங்களே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிச்சு உட்காந்துருக்கான். மெட்ரோபாலிஸ் போயிட்டான். இப்போ இது மெட்ரோபாலிஸ்ல இது நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே குயினுக்கு தெரியுது. உடனே குயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ராணி பார்க்கணுன்றாங்க, இந்த ஷோ நடக்கிறத பார்க்கணுன்றாங்க, நீங்க நேரா கோர்ட்டுக்கு வா அப்படின்னு வருது. ஆஹா, ராஜாவுனுடைய தயவே நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம உடனே தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன உடனே அங்க குயின் முன்னாடி இந்த ஷோ நடத்தி காட்டுறாங்க. குயின் முன்னாடி ஷோ நடத்தி காட்டுறது ராணிக்கு பயங்கரமான இம்ப்ரெஷன் ஆகுது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராணி கிட்ட இப்போ இவர் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுது, கொஞ்சம் பேசவும் ஆரம்பிக்கல. கொஞ்சம் நிறையாலாம் ஃபுல்லாலாம் பேசல, ஓரளவுக்கு தெரியுது. ராணி கிட்ட இந்த மாதிரி நான் அவங்கள கிஸ் பண்ணணும், ஹேண்டை கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ராணிக்கு பயங்கரம் இத்தனோடு ஒரு உருந்து நம்ம கையை கிஸ் பண்றேங்கிற அப்படின்ட்டு உடனே அவங்களும் கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்த உடனே அவர் ஹேண்ட்ல கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ண உடனே ராணி கேட்குறாங்க, நீ கோர்ட்லேயே இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஐ ஆம் a slave to my master மேடம். நான் எங்க மாஸ்டருக்கு நான் ஸ்லேவ், அடிமை. ஏன்னா அவன்கிட்ட தானே நான் இருக்கேன். ஐ ஆம் a slave to my master அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படின்ட்டு அந்த ஃபார்மரை கூப்பிடுறாரு. பார், நான் இதை வாங்கிக்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாரு. அவன் இது செத்து போனாங்க. சரி வித்தா போகுதுன்னான்ட்டு எனக்கு ஒரு 1000 guineas கொடுங்கன்றான். உடனே ஓகே அப்படின்னு 1000 guineas கொடுத்துறாங்க. 1000 guineas கொடுத்துட்டு நம்ம கலிவரை வாங்குறாங்க. எனக்கு அந்த கிளம்டால் கிளிச்சியும் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கிளம்டால் கிளிச்சிங்கிற அந்த பொண்ணு தான் இவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. கிளம்டால் கிளிச்சி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இவர் கேட்டுக்கிறாரு. கேட்ட உடனே குயின் சொல்றாங்க, நான் கிளம்டால் கிளிச்சியும் நான் இங்கேயே வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனை வித்ததுல ஒரு 1000 guinea, நம்ம பொண்ணு அரச சபையில வேலை செய்யுது, அப்போ அதுல வேற நம்ம காசு வரப்போகுதுறான். ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகேன்னு சொன்ன உடனே இப்போ கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கலிவரனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்குறாங்க. கலிவரனுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாகவும் ஒரு நல்ல ஒரு தன்மையும் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. இப்போ இவர் கொஞ்சம் பேசவும் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டோன்னே பேசுறாரு, அந்த குயின் கிட்ட பேசுறாரு. குயின் கிட்ட பேசும்போது ரொம்ப ஒரு நல்ல லாங்குவேஜ்ல நல்லா பேசுறாரு. நல்லா பேசினோடனே குயினுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பிடிச்சிட்டு போனோடனே அடுத்தது கிங் கிட்ட காட்டணும். அப்போ கிங் ஒரு நாள் வராரு. கிங் அப்பப்போ வருவார் போல இருக்கு. இப்போ கிங் வராரு. வந்த உடனே கிங் கிட்ட காட்டுறாரு. இந்த மாதிரி கலிவரை காட்டுறாங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நான் காட்ட போறேன் அப்படின்னு. உடனே கிங்க்கு முதல்ல என்னடா சர்ப்ரைஸ் காட்ட போறா அப்படின்னு காட்டின உடனே முதல்ல அவனுக்கு கூட ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை. என்ன இவன் இப்படின்னு பண்ணோம், என்னது வேடிக்கையா இருக்கு, ஏதோ ஒரு பொம்மையை காட்டுற மாதிரி காட்டுறான். ஏன்னா அவன் அரசங்கிட்ட போய் ஏன்னோ மினியேச்சர் மேனை காட்டிக்கிட்டு இந்த அதிசயம்ன்றா, என்னடா பெரிய அதிசயம் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் பெருசா இம்ப்ரெஷன் இல்லை. ஆனாலும் சில கேள்விகள் கேட்கறான் கலிவர்கிட்ட கேட்டோன்னே கலிவரனுடைய ஆன்சர்ஸ்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கு. இன்டெலிஜென்டா இருந்தோடனே அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது கிங்க்கு. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் நல்லா பதில் சொல்றான்டா அப்படின்னு. இருந்தாலும் இவன் யாரு
ஏன்னா இத்தனோடு இருக்கானே இவன் யாரு, நம்மள மாதிரியும் கிடையாது, இவன் யாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸை கூப்பிடுறாரு. ஸ்காலர்ஸை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்கிறாரு. அதாவது இவன் மனுஷனா, இவன் யாரு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க இது ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுக்கு மரம் ஏற தெரியல, திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மரம் ஏறி அல்லது மண்ணை எங்கேயாவது உள்ள நுழைஞ்சு தப்பிக்கிறதுக்கு இதுக்கு வழி தெரியாது. அதனால இதுக்கு கிளாஸும் கிடையாது. இல்லையா, ஒரு பறவைக்கு இருக்கிற மாதிரி சண்டை போட்டு தப்பிக்கிறதுக்கு கிளாஸும் கிடையாது. எனவே திஸ் இஸ் நாட் ஏ நேச்சுரல் ப்ராடக்ட், இது நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா அவன் ஸ்காலர் ஆராய்ஞ்சு பார்க்கறான். ஒரு நேச்சர் இயற்கையாக இருந்ததுனாக்க ஒரு ஆபத்து காலங்களில் தப்பிக்க தெரியணும் இல்லையா, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஒரு காப் வெப்ல இருந்து ஒரு ஈல இருந்து பறக்கிற தன்மை இருக்கு, ஏதோ ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு, அதை வச்சு தப்பிக்கணும். இதுக்கு அதுவே தெரியல, எதுவுமே தெரியல, அதனால இது நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது. ஓகே, அப்படின்னா இது ஒரு எம்பிரியோவா? எம்பிரியோ அப்படின்னா வளர்ச்சி அடையாத எம்பிரியோவா அப்படின்னா எம்பிரியோவும் கிடையாது. ஏன்னா இவனுடைய நம்ம ஆளுக்கு தாடி இருக்கு, அந்த தாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மச்சூர்டா இருக்கிறவங்களுக்குரிய தாடி இருக்கு. அப்போ இது மச்சூர்டு, இட்ஸ் நாட் அன் எம்பிரியோ. அப்போ இது எம்பிரியோவும் கிடையாது. ஓகே, அப்போ இது ஒரு டுவார்ஃப்னு வச்சுக்கலாமா? குள்ள மனுஷன். குள்ள மனுஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டா பொதுவாக டுவார்ஃபுங்கிறவன் 30 feet இருப்பான். இப்போ நம்ம வந்து 6 அடி இருந்தால் ஒரு 2 அடி மனுஷன் ஒரு குள்ளா மனுஷன் இல்லையா, 1.5 அடி 2 அடி இருந்தால் அவனை குள்ளன்னு சொல்லுவோம். நீங்கள் நம்ம கால் விரல் கைட்டுக்கு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் நீ எப்படி குள்ளன்னு சொல்ல முடியும்? அதனால he is not at all a dwarf because a dwarf heights 30 feet. அதனால 30 அடி இருக்கக்கூடியவன் டார்ஃப்னு கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா கலிவர் சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு அவன் போயிட்டான் ஸ்காலர்ஸ். உடனே கலிவர் சொல்றாரு, no, I am not a dwarf, I am a man like you. உடனே how do you say you are a man like me அப்படின்னு இப்போ இவன் சொல்றான், I am man like அப்படின்னு சொல்றான். அடுத்தது ராஜா கேட்பார். உடனே ராஜா என்ன பண்ணான்னா இவனை ரொம்ப பிடிக்குது அவருக்கு. பிடிச்ச உடனே கிளம்டால் கிளச்சியை இன்சார்ஜா போட்டு இவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளும் நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. செஞ்சு கொடுத்தோடனே அவ்வளோ வசதி, நீங்க ஒரு பெரிய ராயல் ரூம்ல இருந்தா என்ன மாதிரி கம்ஃபர்ட் இருக்கணும் அந்த மாதிரி இவருக்கு இவன் சைஸுக்கு பெட்டு இவனுக்கு வேணுங்கிற மாதிரி அவ்வளவும் தயாரிச்சு கொடுக்குறாங்க. இவன் சாப்பிட்றதுக்கு சில்வர்ல வெசல்ஸ்லாம் தயார் பண்றாங்க. சில்வர் வெசல்ஸ், அதுல தான் இவன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சில்வர்ல வெசல் தயாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய த தின்னஸ்ட் சில்க், ஒரு ராஜா கிட்ட இருக்கக்கூடிய தின்னஸ்ட் சில்க், அதுல இவனுக்கு ட்ரெஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இவருக்கு தயார் பண்ணி கொடுக்கப்படுது. எப்போயுமே குயினுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறதுனால எப்போயுமே குயினே இவருக்கு குயினை வச்சுக்கிறாங்க. சாப்பிடும்போது எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு ஒரு சேர் போட்டு அந்த சேர்ல இவனை உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு குயின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஒரு நாள் வெனஸ்டே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ இந்த கிங் வந்து கலிவரை பார்த்து கேட்குறாரு, சரி நீ ஏதோ ஒரு மேன், யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஏ கண்ட்ரின்னு சொல்றிய, உன் கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லிட்டார். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இங்கிலாண்டினுடைய ட்ரேடு, ஏன்னா இங்கிலீஷ்காரன் ட்ரேடில் தானே பெரிய ஆள், வியாபாரம் பண்ணுறது தானே இந்த ஊருக்கு இந்த நம்ம நாட்டுக்கு வந்து உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணுறான் இல்லையா. அவன் ட்ரேடை பற்றி, அவனுடைய வார்ஸை பற்றி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ், அந்த நகரங்கள், அவங்களுடைய லவ் பண்ணுறது, சைல்டு பிட்ரே, எப்படி ஒருத்தன் ஏமாத்துறான், இது எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டு இருக்கான். அவங்களுடைய ஃபைட்டிங் நேச்சர் எல்லாத்த பற்றியும் அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அரசர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டுட்டு கடைசியில் சொல்றாரு, ஏடா இத்தனோண்டு ஆளுங்களா இருக்கீங்க, இவன் பாடுறான். அரசர் சொல்றாரு, இவன் தனக்கு ஒரு ஹையஸ்ட் ஹானர், இப்போ நம்ம பத்மஸ்ரீ பட்டம், பத்ம விபூஷன் பட்டம்னு நம்ம கொடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி அவன் இந்த சரு பட்டம் இதெல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் பற்றி அவன் சொல்றான்.
ஏன்னா இத்தனோண்டு மனுஷன் இவனுக்கு ஹானர் பண்றதுக்கு டைட்டில்ஸ் வச்சுக்கிறான், இவன் லவ் பண்றான், இவன் செக்ஸ் வச்சுக்கிறான், இவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, இவன் சண்டை போடுறான், வார்க்கு போறேங்கிறான். ஒரு நாட்டோட இருந்து ஒரு நாட்டுக்கு இத்தனோண்டு ஆள், அவன் கணக்குக்கு இத்தனோண்டு ஆள் ஒரு நாட்டோட இருந்து ஒரு நாட்டுக்கு சண்டை போடுறான், அந்த நாட்டை ஜெயிக்கிறேங்கிறான். என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்றார். பண்ணிட்டு இத்தனோண்டு ஆளுக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி கிங் கமெண்ட் பண்ணாரு. நம்ம ஆளுக்கு மூஞ்சி செத்து போச்சு. என்னடா இவன் இவ்வளோ சொன்னா இவன் நம்மளை பற்றி, ஏன்னா நீங்களாம் மனுஷங்களா இத்தனோண்டு இருக்கீங்க, நீங்களும் அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுக்கு கொஞ்சம் நம்ம கலிவருக்கு கொஞ்சம் முகம் வாடி போச்சு. அப்புறம் அப்படி போகுது. மொத்தம் இவர் வந்து இந்த கிரிப்டிங் லேண்டில் 2 இயர்ஸ் இருக்காரு. அங்கே ஒரு திடீர்னு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஈ வருது. அப்போ ஒரு ஃப்ளைனாக்க எவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்க ஈ எப்படி விரட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த ஈ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவர் கண்ணுக்கு அந்த ஈ என்ன செய்யுதுன்னு தெரியுது. இப்போ ஈ இத்தனோண்டு இருக்கு, நம்ம சாப்பாட்டில் உட்காருது, அதுதான் நமக்கு தெரியும், நம்ம விரட்டிடுறோம். அந்த உட்காந்த ஈ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அந்த ஈனுடைய சைஸ் இவ்வளோ பெருசு. அந்த ஈ வந்து உட்காந்து இவன் சாப்பாட்டுலாம் ஆகி போகுது. அதான் பார்க்குறான் இவன் சாப்பாட்டில், அங்கே சாப்பாட்டில் ஈ வந்து அங்கே ஆகி போகுது. ஆனால் அதை விரட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி சொல்கிறான். அப்படின்னா இது என்னன்னா, நம்ம ஈலையும் நம்ம வீட்டு ஈயும் இப்படி தானே பண்ணோம். ஈயை விரட்டி விட்டு சாப்பிட்றீங்க, ஆனால் ஈ இப்படி தாண்டா பண்ணுது அப்படின்னு சொன்னோம். இது நடக்குது. இது ஈ இப்படி பண்ணுது. அப்புறம் இந்த ஈ வந்து இவனுக்கு பெரிய தொல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈ வந்து இவன் எப்படி பறந்து, இப்போ நம்ம கூட பார்க்கலாம் சில சமயங்கள் அந்த இந்த கொசு எஸ்பெஷலி அப்படியே காது கிட்ட வந்து வைன்னு சத்தம் போடும். நீங்கள் என்ன வரட்டீங்கனாலும் அது காதில் வந்து வைன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ஈ வந்து என்ன பண்ணா, டக்குன்னு இவன் மூக்குக்கிட்டே வருது. அது ஏதோ ஹோல் இருக்கிறதுனால அது அப்படியே வருது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டு வைன்னு வந்துகிட்டே இருக்கும். அது இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அங்கே அரச சபையில் சில டாட்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது அரசர்கள் அல்லது இந்த அரசி இவங்களெல்லாம் என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குரூப் வச்சுருப்பாங்க. இப்போ கலிவரையும் கிட்டத்தட்ட ஒரு என்டர்டைனராக தான் வச்சுருக்காங்க. அவங்க அங்கே டாட் இருப்பான், 30 அடி உயரம். அந்த டாட்ஸுக்கு கலிவர் வந்த உடனே ரொம்ப கோவம். ஏன்னா கலிவர் வந்த உடனே அவனுக்கு செல்வாக்கு கூடுது. டார்ஃபை யாரும் ஜாஸ்தி கண்டுக்கிறது இல்லை. எல்லாரும் கலிவர்கிட்டயே விளையாடுறாங்க, கலிவர்கிட்டயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் நீங்கள் அரசுகிட்ட போய் நீங்கள் என்ன என்னைய கவனிக்கல அவனையே கவனிக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அவன் பேசாமல் இருக்கான். இந்த ஈ வந்துச்சு பாருங்க. ஒரு டார்ஃப் என்ன பண்ணான்னா, டபக்குன்னு ஈயை பிடிச்சான். இப்போ நம்ம ஒரு ஈயை இப்படி பிடிக்கிறோம்ல, அது மாதிரி அவன் ஒரு டார்ஃப் ஈயை பிடிச்சான். ஈயை பிடிச்சிட்டு எல்லாரும் ஈயை பிடிச்சிட்டான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கலிவரனுடைய மூக்கு கிட்ட வந்து இப்படின்னு திறந்து விட்டான் பாருங்க. கலிவர் அந்த ஈ என்ன சைஸ், அந்த ஈ இப்படி இவருடைய மூக்கு கிட்ட வந்த உடனே நம்மால அப்படியே புரண்டு அடிச்சிட்டான். புரண்டு அடிச்ச உடனே அது பயங்கரமாக எல்லாருமே சிரிப்பு உண்டாயிடுச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறதும் அவ்வளோ பெரிய சத்தமா இருக்கு. இவருக்கு கொலை நடுங்கி போச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்புறம் அந்த டாக் சும்மா இருக்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா அந்த குயின் சாப்பிட்டுட்டு ஒரு போன் போட்டிருக்காங்க. அவங்க போன் இப்போ நம்ம நல்லி எலும்புன்னு வச்சுங்களேன், அவன் நல்லி எலும்பு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கு. அந்த நல்லி எலும்புக்குள்ள கலிவரம் உள்ள நுழைச்சி விட்டான். உள்ள போடாங்க நுழைச்சி விட்டு. ஏன்னா அவன் 30 அடி, அவன் சொல்றது இருக்கு, நம்மளால 6 அடி. அவன் இவனை பிடிச்சி அந்த போனுக்குள்ள தள்ளி விட்டான். போனுக்குள்ள அடைச்சி வச்சு விட்டான். இந்த டார்ஃப் எப்போ பார்த்தாலும் நியூசன்ஸ் பண்ணுவான். இன்னொரு சமயம் என்ன பண்ணிட்டான்னா, இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். இன்னொரு சமயம் அங்கே வந்து ஒரு க்ரீம் இருக்கு, சாப்பிட்றதுக்காக செஞ்சு வச்சு க்ரீம் பாயசம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு க்ரீம் இருக்கு. அவன் நாட்டில் எது பாயசம்னா அந்த மாதிரியான ஒரு க்ரீம் இருக்கு. டபக்கு நம்மளால தூக்கி அந்த க்ரீமுக்குள்ளே போட்டான். க்ரீம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு தயாரிக்கிறது அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். அந்த பெரிய அளவு க்ரீமுக்குள்ளே போட்டான். க்ரீம் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு தண்ணிமா இருந்தாலும் நீஞ்சியாவது போகலாம். இது நீஞ்சவும் முடியல, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு புதைகுழி மாதிரி நம்மளால உள்ள முடிய செத்து போகிற மாதிரி விட்டான். செத்து போகிற மாதிரி போட்ட உடனே கிளம்டால் கிச்சனை சத்தம் போடுறான். ஐயோ செத்து போயிட்டோடனேன்னு சத்தம் போடுறான். செத்து போனோன்னு சத்தம் போட்ட உடனே நம்ம கிளம்டால் கிட்ஸ் தான் வர்றாங்க. கிளம்டால் கிட்ஸ் வந்த உடனே இவனை காப்பாற்றுறாங்க.
காப்பாற்றினோடனே இந்த நியூஸ் வந்து குயினுக்கும் கிங்கும் போகுது. கிங் போன உடனே கிங் என்ன பண்ணாருன்னா அந்த டார்ஃபை சவுக்கடி கொடுத்து அவனை அரண்மனையை விட்டு வெளியில போ அப்படின்னு அவனை வெளியே அனுப்பிவிட்டான். இது நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அனுப்பிச்சாச்சு. அங்க இந்த சாப்டர்ல ஒரு வாஸ்ப், ஒரு பெரிய குளவி, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். அந்த ஜெயண்ட் லைக் வாஸ்ப், அந்த குளவி ரொம்ப பெருசு, கிளம்டால் பிச்சு கிடையாது. ஒரு நாள் இவர்கிட்ட இருக்கும்போது அந்த குளவி இவர்கிட்ட அப்படியே சுத்தி சுத்தி வருது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு தன்னுடைய ஸ்வேர்டை உருவுறாரு. ஸ்வேர்டை உருகி அதை அது கூட சண்டை போட்டு அதனுடைய அந்த ஸ்டிங் இருக்குல்ல, அது கொட்டுற அந்த இது கொடுக்கு, அந்த கொடுக்க வெட்டிடுறாரு. அந்த நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டுச்சு அப்படின்னாக்கா எடுத்தீங்கன்னா சும்மா திருண்டு இருக்கும். ஆனால் அந்த கொடுக்கு 1.5 அடி இருக்கு. அந்த 1.5 அடி கொடுக்க அவர் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறார், ஒரு ஞாபகமாக இருக்கட்டும், ஏன்னா தன்னுடைய வீரத்திற்கு ஒரு சான்று என்று சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறார். இதோட இந்த 3rd சாப்டர் முடியுது. அடுத்தது 4th சாப்டர். இந்த 4th சாப்டர் ஒரு சின்ன சாப்டர் தான். சும்மா அந்த பிராப்டிங்நாக் என்ற அந்த நாட்டை பற்றி அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றார், அவ்வளவுதான். இந்த நாடு என்பது ஒரு பெனின்சுலா. பெனின்சுலா என்றால் ஒரு தீபகற்பம். இது கிட்டத்தட்ட ஒரு 6000 மைல், கிட்டத்தட்ட ஒரு 6000 மைல்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது தீபகற்பம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், 3 பக்கம் கடலினால் சூழப்பட்ட. இந்தியாவை நம்ம ஒரு பெனின்சுலா தீபகற்பம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த நாடு ஒரு தீபகற்பம். 3 பக்கமும் கடலினால் சூழப்பட்டு ஒரே ஒரு பக்கம் நார்த் சைடு மாத்திரம் நிலத்தினால் சூழப்பட்ட ஒரு பகுதி. இது ஒரு பெனின்சுலா. ஓகே, இது கிட்டத்தட்ட இதனுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 6000 மைல்ஸ் இருக்கும். இதனுடைய பிரெத்து கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 மைல். ஒரு மைல் 1.6. அப்போ 6000 அப்படின்னாக்கா அதை விட 0.6, 9600 கிலோமீட்டர் லென்த்து. ஒரு 3000 இருந்து 5000 மைல் அதனுடைய பிரெத் இருக்கு. இதுல இந்த நாட்டுல 41 சிட்டிஸ் இருக்குன்றான். 41 நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த பிராப்டிங்நாக் என்கின்ற நாடு. இங்க கிட்டத்தட்ட 600,000 பீப்புள்ஸ் சொல்றாங்க. 600,000 அப்படின்னா 6 லட்சம் மக்கள் இங்க வசிக்கிறாங்க. இதனுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா லார்பிரல் கிரெட். லார் LOR லார் கிரல் GRUL கிரல். ஐம் சாரி, லார்பிரல் LOR BRUL லார்பிரல் கிரெட் GRUD. லார் LOR BRUL பிரல் GRUD கிரெட். லார்பிரல் கிரெட் இதுதான் அந்த நாட்டினுடைய தலைநகரம் இருக்கு. ஒரு நாள் நம்ம ஆளுங்க வந்து உங்க கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே குயின் ரொம்ப சந்தோஷமா இவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு டெம்பிளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஒன்றும், அதாவது பிராப்டிங்நாக்ங்கிறது சின்ன சின்ன இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தானே ஒழிய பெரிய ஒரு கதை மாதிரி இல்லை. லில்லிபுட் மாதிரி கூட ஒரு கதை மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கு. அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 அடி 3000 ஃபீட் ஹைட்ல இருக்கு. அந்த கோயிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மதில் இருக்கு பாருங்க, சுவர் 100 ஃபீட் வித், 100 அடி அகலமுடைய சுவர் இருக்கு. 3000 அடி உயரம் இருக்கு. இப்போ அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய பிரம்மாண்டம். 3000 அடி கோயில் அப்படின்னாக்கா அங்க இருக்கக்கூடிய சிலை எவ்வளவு பெருசு இருக்கும். அது மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள கடவுளினுடைய சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், இந்த இடத்துல ஒன்று சொல்றான். அதுல இவர் போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலை, அந்த சிலையினுடைய லிட்டில் ஃபிங்கர் ஏதோ உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அந்த கீழே விழுந்த லிட்டில் ஃபிங்கர் மாத்திரம் 4 அடி இருக்குன்றான். ஒரு 4 அடிக்கு லிட்டில் ஃபிங்கர். 3000 அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிலை, அந்த சிலையினுடைய ஒரு லிட்டில் ஃபிங்கர் 4 அடி இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியாக இருக்கு. அப்புறம் அரசர்கிட்ட கிட்டத்தட்ட 600 ஹார்சஸ் இருக்கு.
இந்த ஒவ்வொரு ஹார்ஸும் 54 இருந்து 64 அடி 54 to 64 feet ஹைட் 600 ஹார்சஸ் 54 to 64 அடி உயரம். அப்புறம் ராஜா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா இவருக்கு பாதுகாப்புக்கு 500 ஹார்ஸ் போகணும். 500 குதிரைகள் இவருடைய பாதுகாப்புக்காக செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் a small thing. So this is the end of the 4th chapter. Now the 5th chapter. இப்போ ஒரு டார்ஃப் வெளியே துரத்தி விட்டாங்க. அப்புறம் இன்னும் டார்ஃப் காணல. இந்த டார்ஃபுக்கு மறுபடியும் நான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் இவன் மேலே ஒரு இதுகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணான்னா, இந்த டார்ஃபை நம்ம கலிவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்னடா டார்ஃபு, இந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு சின்ன ஆப்பிள் ட்ரீ இருக்கு. சின்ன ஆப்பிள் ட்ரீ, அதாவது ஆப்பிள் ட்ரீ பெருசு பெரிய மாமரமும் இருக்கும், சின்ன மாமரமும் இருக்கும், அதுலேயும் காய்க்கும். அது மாதிரி ஒரு சின்ன ஆப்பிள் ட்ரீ அங்கே இருக்குது. கலிவர் என்ன சொன்னார்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஆப்பிள் ட்ரீ இருக்குது, இது சின்ன ஆப்பிள் ட்ரீ, யூ ஆர் ஈக்குவல் டு திஸ் லிட்டில் ஆப்பிள் ட்ரீன்ட்டார். உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு லிட்டில் ஆப்பிள் ட்ரீக்கு கம்பேர் பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணும்னு என்ன பண்ணுவான்னா, கலிவர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிள் ட்ரீயை பிடிச்சி இப்படி உழுக்கின உடனே அங்கங்கே ஒரு 12-15 ஆப்பிள் கீழே விழுகுது. ஒரு ஆப்பிள் ஒரு பேரல் சைஸில் இருக்கு. ஒரு ஆப்பிள்ங்கிறது பேரல் சைஸில் இருக்கு. அந்த பேரல் சைஸில் இருக்கிற ஆப்பிள் கீழே விழுந்தோடனே இவர் நம்மளால பதச்சு ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருக்க ஒரு பெரிய இலைக்கு, அங்கே ஒரு செடி இருக்கு, அந்த செடியினுடைய இலை அவ்வளோ பெருசு, அதுக்கு கீழே போயிட்டார். அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அது மாதிரி அவன் ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லலாம். இவருக்கு என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அப்புறம் ஒரு நாள் அங்கே மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஆலங்கட்டி மலை, பனிக்கட்டியாக மழை பெய்யுது. அந்த பனிக்கட்டி மலை எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி இருக்குல்ல, இதை விட 1800 மடங்கு பெரிய சைஸில் ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யுது. அந்த ஒரு கட்டி இவருடைய தலையில் ஒன்றா என்ன ஆகும், அப்படி போயிடும். இது ஒரு இன்சிடென்ட்ஸ். அதை பற்றிய ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கார்டனர்கிட்ட ஒரு டாக் இருக்கு. நம்ம இப்படி வெளியில் விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. அந்த கார்டனருடைய டாக் திடீர்னு இவரை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிட்டு போனோடனே எல்லாரும் ஐயோன்னு கத்துறாங்க. ஆனால் அந்த டாக் வீட்டில் வளர்க்குற டாக் இல்லையா, அதனால அது என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு வலிக்காம கவிட்டு போகுது. வலிக்காம கவி தூக்கிட்டு போயிட்டு அதே மாதிரி கொண்டு விட்டுருது. இவருக்கு அது அப்பாடா அப்படின்னு இருக்கு. இது ஒரு இன்சிடென்ட்ஸ் அங்கே டிஸ்கிரைப் பண்ணப்படுது இந்த சாப்டரில். அதுக்கப்புறம் ஒரு கைட்டுங்கிற இட்ஸ் அ பேர்ட். கைட்டுன்னா 2 பட்டான்றதுக்கு கைட்னு பேர். இந்த மாதிரி அது ஒரு பறந்து போகிற ஒரு பேர்ட் மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு கைட்னே பேர். கைட்டுங்கிற இட்ஸ் அ பேர்ட் வித் கிளாஸ். அது நல்லா ஹைட்டாக பறக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஜாயிண்ட் லைக் ஹைட்டு, அது என்ன பண்ணுச்சுன்னா, இவர் தூக்கம் வருது. தூக்கம் வந்த உடனே இவர் என்ன பண்ணுன்னா, டக்குன்னு தன்னுடைய ஸ்வேர்டை எடுத்துட்டாரு. ஸ்வேர்டை எடுத்து அது கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்ட உடனே அது கத்தி எடுத்து இப்படின்னோடனே அது கொஞ்சம் பயந்து விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இது இல்லைன்னா அது தூக்கிட்டு போயிருக்கோம். தூக்கிட்டு போனால் அவருடைய கதையை வேற மாதிரி இப்படி இருக்கு. இது ஒன்று. அடுத்தது இந்த சாப்டரில் 5வது சாப்டரில் இன்னும் சில என்னன்னா ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவருக்கு அந்த அரண்மனையில் இருக்க எல்லா மெய்ட்ஸ் இருக்காங்களா, வேலைக்காரங்களாம், முக்கியமான அக்கேஷனில் குயின் வருவாங்க, அப்படியே வச்சு என்டர்டெயின் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் கிளம்டால் கிளிச் தான் பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்புறம் அங்கே மற்ற வேலை செய்கிற வேலைக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, மெய்ட்ஸ், பெண் வேலைக்காரங்க. ஏன்னா இது அரண்மனையில் கிங் இருக்கிற இடத்துல, குயின் இருக்கிற இடத்துல தான் இருக்காரு. நிறைய தாதிகள், மெய்ட்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மெய்ட்ஸுக்கெல்லாம் இவனை பார்த்தா ரொம்ப இத்தினோன்று காண்டா அப்படின்னு இவனை நேக்கடாக பார்க்கணுன்னு இந்த மெய்ட்ஸுக்கு ரொம்ப ஆசை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி அந்த மெய்ட்ஸ்லாம் இவனை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எல்லா ட்ரெஸ்ஸையும் கம்ப்ளீட்டாக ஆல் ட்ரெஸ்ஸஸ் கட்டிட்டு அவனை தூக்கி இவங்க மேலே போட்டுவாங்களாம். அதுதான் அந்த மெய்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க ஹைட்டுக்கு இவன் ஒரு சின்ன திருண்டு சைஸ் தானே, அவங்களுக்கு அப்படி போட்டுக்குவாங்க என்னைய.
இவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் தான், நல்லா ஞாபகம் இல்லை. கலிவர் டிராவல்ஸ் த ஹோல் ஸ்டோரி. இப்போ நான் சொல்ல கதை சொல்ற மாதிரி தேர்ட் பர்சன் நேரேஷன் கிடையாது, அவரே சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மெய்ட்ஸுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இப்படிதான் மெய்ட்ஸுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரிப் பண்ணி தி மேக் மீ நேக்கட், என்னை நேக்கட் ஆக்கிக்குவாங்க. ஆக்கிக்கிட்டு அவங்க மார்பிள், அவங்க பாசம் மார்பிள் என்ன போட்டுக்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தான் அவங்க உடல்ல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், சில சமயங்களில் நான் இருக்கிறத ஒரு ஆம்பளை இருக்கேன்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. என்ன ஒரு மனுஷன் அவங்கள ஆம்பளைன்னு நினைக்கிறதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த மீட்ஸ்லாம் நான் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அவங்க வந்து தங்களை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டு அவங்களே நேக்கடாக தான் இருப்பாங்க. அந்த இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்பா. நான் பார்ப்பேன் இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், ஆனாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் கிளம்டால் கிட்ட சொல்லி இவன் வந்து கிங்கிட்ட சொல்லும்போது சொல்லியிருப்பான், நான் வந்து ஒரு போட்டில் வந்தேன்னு சொல்லுவோம். போட்டா ஏன்னா உனக்கு என்னன்னா போட்டு அப்படின்னு சொல்லுவான். எங்கள் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியா, ஒரு கார்பெண்டர் கூட்டு மாதிரி இவன் சொல்கிற மாதிரி போட் தயாரிடா அப்படிமா. ஏன்னா இவன் சொன்னது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஷிப்பில் வந்தோம், ஷிப்பில் இருந்து ஒரு 6 பேர் கொண்ட ஒரு போட்டில் தான் நாங்கள் வந்தோம் அந்த தீவுக்குன்னு சொல்லியிருப்பான். எப்படிங்க வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். உடனே என்ன சொன்ன, போட்லையா, ஏன்னா நீ இருக்கிற இத்தனோண்டு அவங்களுக்கு இவன் சைஸு, நீ இருக்கிற இத்தனோண்டு நீ என்னடா போட்டில் வந்தேங்கிற, உன் போட்டு என்ன சைஸ் இருக்கும் செய்டா அப்படின்னு உடனே ஒரு கார்பெண்டரை கொண்டு வந்து விடுவாங்க. கார்பெண்டர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி செய்யணும் இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு போட்டு தயாரிப்பான். அது 8 யூரோப்பியன்ஸ் உட்கார்ற அளவுக்கு ஒரு போட்டு தயாரிப்பாங்க. ஓகே, இந்த போட்டு மிதக்குதா அப்படின்னு, ஆமாங்க அப்படின்பா. அப்போ அதுக்கு ஒரு ட்ரஃப் ஒன்று செய்டா அப்படின்னு வாட்டர் ட்ரஃப் ஒன்று செய்வாங்க. 300 அடி நீளம், 50 அடி அகலம், 8 அடி ஆழம். 350 6 மடங்கு 8 அடி ஆழம் உடைய ஒரு பெரிய ட்ரஃப் ஒன்று செய்வாங்க. அந்த ட்ரஃப்பை பூரா வாட்டர் ஃபில் பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்ல 2 பேர் சேர்ந்து 1/2 hourல தண்ணி ரொப்பிடுவாங்க. இப்போ நம்மள மாதிரி இந்த எலக்ட்ரிக் டேப்லாம் கிடையாதுல்ல, வாட்டர் டப் அப்படியே ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி அந்த போட்டத்துக்கும் அதில் உட்கார வச்சு நம்மளால உள்ள விடுவாங்க. நம்மளால வந்து அந்த ரோ பண்ணி அப்படியே அதுக்குள்ள இவர் வருவார். உடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான ஜாலி, ஏப்பா என்ன இப்படி ஒரு போட்டு, அவங்களுக்கு ஏதோ ஒரு காகிதத்தில் செஞ்ச பேப்பர் போட்டு மாதிரி தானே இருக்கும். ஒரு பேப்பர் போட்டு அதில் ஒரு மனுஷன் வேற உட்காந்து போறான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். ஒரு நாள் நம்ம ஆள் இந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு ஃப்ராக் ஒன்று வந்து ஜம்ப் பண்ணி இந்த போட்டில் உட்காருது. போட்டினுடைய ஒரு எட்ஜில் உட்கார்ந்த உடனே இந்த போட்டு இப்படி ஆடுது, கவுற மாதிரி போகுது. அந்த போட்டு அந்த சைடு அமருது. அப்போ நம்ம கலிவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே இந்த எட்ஜுக்கு போறாரு. இந்த எட்ஜுக்கு போன உடனே அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆன உடனே இவர் தன்னுடைய ரோ பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்டிக்கும் இல்லையா, அந்த ரோவை எடுத்து ஓங்கி அந்த ஃப்ராகினுடைய தலையில அடிச்ச உடனே அது தப்பிச்சு ஓடி போயிடுது. ஸோ இது ஒரு ஃப்ராக் இன்சிடென்ட்ஸ், இது ஒன்று நடக்குது. அப்புறம் ஒரு மங்கி, இது ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது. திடீர்னு எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. கிளம்டால் கிளிச்சும் இவர் சாதாரணமாக இவர் இருக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய இது ஒன்று செஞ்சுருப்பாங்க. அதுக்குள்ள தான் இருப்பார். அதுக்குள்ள தான் பூட்டிடுவாங்க, அந்த கதவை பூட்டிடுவோம். வெளியில் இருக்கிற வெளி கதவை பூட்டிட்டு இவர் இருக்கக்கூடிய இடத்த திறந்துட்டாங்க. இவர் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறது. வெளியே இருக்கக்கூடிய வீட்டினுடைய மெயின் டோரை பூட்டிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா, மெயின் டோரை பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த கிளம்டால் கிளிச்சு எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. நம்ம ஆள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கார். இவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கேபினுக்குள்ளே இருக்காரு. அந்த கேபினுக்கு கதவு இருக்கு, ஆனால் கதவு திறந்துருக்கு. இவர் உள்ள படுத்திருக்காரு. எங்கேயோ ஒரு மங்கி விண்டோ டோர் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஜன்னல் கதவு திறந்துருக்கு, அதை யாரும் கவனிக்கல. அந்த ஜன்னல் கதவு வழியா ஒரு குரங்கு ஒன்று உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த குரங்கு இவரை பார்க்குது. ஏதோ ஒன்று இருக்குடா, ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கு. டபக்குன்னு இவரை தூக்கிட்டு ஓடி போச்சு. அது மட்டும் போகுது, பில்டிங் மேலே ஏறி போகுது. இதுக்கு
குரங்கு வெளியில வர்றதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே குரங்கு வெளியே வருது, இவர் தூக்கிட்டு போறதையும் பார்த்துட்டாங்க. அரசனுடைய கஸ்டடியில் இருக்கு இல்லையா, உடனே எல்லாரும் சேர்ந்து இந்த குரங்கை விரட்டுறாங்க. விரட்டும் போது எல்லாருக்கும் பயம், இது மட்டும் எங்க இருந்தா தூக்கி போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட இப்போ அப்படியே ஒரு பில்டிங்கா மேல போகுது, 500 அடி ஹைட்டுக்கு போயிடுச்சு. 500 அடி ஹைட்டுக்கு போகுது. இங்க இருந்து எல்லாரும் மிரட்டினோடனே அது அங்கேயே விட்டுருச்சு. விட்ட இடம் ஒரு டைல், ஒரு ஓடு, அந்த ஓட்டு மேல உட்காந்துட்டாரு, நம்ம அப்படி படுத்துட்டாரு. படுத்த உடனே அந்த குரங்கு ஓடி போச்சு. மேல இருந்து கீழே பாக்குறாரு, 500 அடி ஹைட்டு. கீழே விழுந்தா என்ன ஆகும், அப்படியே பயந்து போய் கிடக்குறாரு. அதுக்குள்ளே ஒரு பையன், ஒரு சின்ன பையன் மெதுவா மேலே ஏறி அந்த டைல்ஸ் கிட்ட அப்படியே மெதுவா இறங்கி இவர் அப்படியே பிடிச்சி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வந்து கொண்டு வந்து விட்டுட்டான். அப்பாடா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த 5th chapter. Now the 6th chapter. இப்போ அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஷேவ் பண்ணுவார். ஷேவ் பண்ணுறதுக்குன்னு ஆள் வருவான். ஷேவ் பண்ணுவார். ஷேவ் பண்ணும்போது அந்த ஃப்ராத்துக்கு நுரை, அந்த நுரையில இவருடைய அந்த பேர்ட் தாடியினுடைய அந்த முடி அது நிற்கும். அது நின்ன உடனே நம்மால் பார்க்குறாரு. அந்த ஹேர்லாம் எடுத்து அந்த நுரையெல்லாம் அப்படி கழுவி எடுத்துட்டு இதை மொத்தம் அந்த அவருடைய இந்த முடி இருக்கு பாருங்க, அதை மாத்திரம் எடுக்கிறாரு. அந்த முடியை நல்லா எப்படி கம்பி மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஒரு மரக்கட்டையில ஹோல்ஸ் போட்டு இப்படி இப்படி குத்தி வச்சுக்கிட்டு அது ஒரு கோம்பு தலை சீவலுக்கு சீப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாரு. இதுவும் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் பின்னாடி யூஸ் ஆகுது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட அங்க மியூசிக், அங்க இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஸ்பைனெட்னு பேர். SPI நாட் ஒய், SPINET ஸ்பைனெட். ஸ்பைனெட்டுங்கிறது அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு யூரோப்பியன் சாங் ஒன்று பாடி காட்டுறார். பாடினோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏதோ ஒரு நியூ சாங் பாடுறாரு அப்படின்ட்டு, சரி எங்கள் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ வாசிக்கிறியா அப்படின்னோடனே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட 60 அடி நீளம். 60 அடி எவ்வளோ நீளம் இருக்கும். இதை வாசிட்டான்னா நமக்கு இவ்வளோதான், 4 அடி 5 அடி தான் இப்படி இப்படி வாசிக்கலாம். 60 அடினா என்ன பண்ணும், இவர் என்ன பண்ணாருன்னா இந்த எட்ஜிலிருந்து அந்த எட்ஜுக்கு ஓடி 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 போய் அங்கே இருக்கிற கீஸ் எல்லாம் அழுத்தி 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 ஒரு மியூசிக்கை உண்டாக்குறாரு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது. பிடிச்ச உடனே அவர் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. இப்போ கிங் வந்து உட்காந்துட்டு, கிங் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்காரு. ஃப்ரீயாக இருக்கும்போது இவர் வந்து நம்ம ராஜா வந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு, இவர்கிட்ட இன்னும் நம்மளை பற்றி அதிகமாக சொல்லணும், நம்ம சின்ன ஆளாக இருக்கிறதுனால நம்மளை ஏதோ இவர் இன்சல்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டாருன்ட்டு, சார் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ்னா அவங்க சின்ன சைஸில் இருக்கவங்க தான் இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி, எறும்பு பாருங்க அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கதில் கூட அப்படிதான் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ பேச்ச ஆரம்பிக்கிறாரு. உடனே அரசர் கேட்குறாரு, அப்படியா எங்க நீங்கள்லாம் ரொம்ப சின்னவங்க, நீங்கள் என்ன செய்றீங்க சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் வந்து சொல்கிறார், எங்கள் நாட்டினுடைய சபை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இருக்கும், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு. இந்த ஹவுஸ் ஆஃப் காமனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ரொம்ப நோபல் பர்சனாக இருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் ரொம்ப நோபல் பர்சன்ஸ் இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எப்படி எங்களுக்கு நீதி எப்படி வழங்கப்படுதுன்னு ஜட்ஜஸை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அப்படி இங்கிலாந்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை பற்றி சொல்கிறார். இது கிட்டத்தட்ட 5 செக்ஷன் சொல்கிறாரு. சரி இன்னொரு நாள் கேட்போம், அப்புறம் இன்னொரு நாள், இப்படி 5 செக்ஷனாக இங்கிலாந்து ஹிஸ்டரியினுடைய 100 இயர்ஸை வந்து சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாட்டினுடைய வார் எப்படி நாங்கள் யுத்தம் பண்ணோம், எந்த நாட்டு மேலே எப்பயுமே நாங்கள் எப்படி யுத்தம் பண்ணோம், எங்ககிட்ட எப்பொழுதுமே எங்கள் நாட்டில் வந்து ஒரு ஆர்மி ஒன்று ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரசர் சொல்றார், ஏண்டா அப்போ உங்க நாடுங்கிறது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, நீங்க எதுக்குடா ஸ்டாண்டிங் ஆர்மி எதுக்கு? Why do you have an army on all occasions? சண்டை எல்லாத்துக்கும் எதுக்கு உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் ஏன் ஆர்மி தேவைப்படுது? ஆர்மி எப்போ தேவைப்படும்? சண்டை போடும்போது தேவைப்படும், அவ்வளோதானே. சண்டை எப்போ வரும்? எப்பயாவது ஒருக்க சண்டை வரும், அப்போ ஒரு ஆர்மி தேவைப்படும்.
இப்போ எப்பயுமே ஒரு ஆர்மி ரெடியாக வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் குவாரல் வித் யுவர் நெய்பர்ஸ். சச் பீப்புள் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான். ஸோ யூ ஆர் ஆல் கான்ஸ்பரேட்டர்ஸ், வைசியஸ் பீப்புள்ஸ், rebellions, murderers, massacres, revolutionaries. You talk of always banishment, hypocrisy, race, ambition. இதை பற்றி தான் பேசுறீங்க. இதுதானே உங்கள் ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக இருக்கு. உங்கள் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக பார்த்தா இதை பற்றி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், இவன் எலெக்ஷனில் வர்றதுக்கு பணம் செலவழிக்கிறானா? இவன் நிறைய செலவழிப்பாங்க, செலவழிச்சு தான் வருவாங்க. எதுக்கு இவ்வளோ செலவழிக்கிறான்? அப்போ இவ்வளோ செலவழிச்சா இவன் செலவழிச்ச காசையும் சேர்த்து தானே இவன் பண்ணுவான். அப்போ இவன் பிரைபரி தானே இவனுக்கு இருக்கான், லஞ்சம் தானே அவன் வாங்குவான். எதுக்குடா அவனை உஸ்தியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ், உங்களுடைய ஜட்ஜஸ், நோபிள்ஸ், பிஷப்ஸ், இவங்கெல்லாம் என்ன அப்பாயின்மெண்ட்ல வர்றாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிமா இவங்க தடுமாறும். அப்போ இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் போகிறான். ஒன்றும் பிரைபரியாக இருக்கும் அல்லது நெப்போட்டிசம். இவங்களுக்கு வேணுங்கிறவன், யாருக்கோ இவனுக்கு வேணுங்கிறவனை ஜட்ஜா போடுங்க, அவனுக்கு வேணுங்கிறவனை பிஷப்பா போடு, இவனுக்கு வேணுங்கிற இப்படி தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவன்கிட்ட இருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவான்? அப்போ அட்வொகேட்ஸ் பூரா லாவை கன்ஃபியூஸ் பண்ற வேலை தாண்டா அவன் செஞ்சுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இவருக்கு ஏன்னா பேசணும்னு ஆயிப்போச்சு. இவங்க அப்பாயின்மெண்ட் இப்படி தான் பண்ணுற, உன் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இப்படி, உன் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இப்படி இப்படி எல்லாத்தையும் இவன் போட்டு பண்ணுறான் அப்படின்னோடனே, ஆஹா நம்மளை என்னடா நம்ம நாட்டையே இவன் நாஸ்தி பண்ணுறான்டா, இவன் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கானேன்னு இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. வருத்தமாக போன உடனே அப்படி இந்த 6th சாப்டர் இதோட முடியுது. அடுத்தது 7th சாப்டர். 7th சாப்டர்ல இது 6th சாப்டருடைய கண்டினியூஷன். ஏன்னா கலிவருக்கு சொன்னான், எனக்கு என்னுடைய நாட்டு மேலே எனக்கு ரொம்ப பற்று ஜாஸ்தி. நான் சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் தான் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு என் நாட்டு மேலே ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி. அரசர் நம்ம நாட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக சொன்னோன்னே என்னால் தாங்கவே முடியல. என்ன சொல்றது, சரி நம்முடைய நாட்டினுடைய பெருமையை இன்னும் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசருக்கு நான் சொன்னேன். அப்புறம் அரசர் இன்னொரு தடவை வர்றாரு. அப்போ நான் அரசர்கிட்ட சொல்கிறேன், அதான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒன்று நல்லா பண்ணணும், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் டு யூ நோ கன் பவுடர் அப்படின்னா. கன் பவுடர் தெரியுமா? கன் பவுடர் வாட் இஸ் தட் அப்படின்னோடனே, நீங்கள் கன் பவுடருங்கிறது இந்த மாதிரி இதை வச்சு தயாரிக்கிறது கன் பவுடர். அதை இந்த மாதிரியான ஸ்டிக்கில் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு 20 ஸ்டிக்கில் கன் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்கள் நாட்டு மக்கள் உங்களுக்கு புரட்சி செய்கிறவன் எவனாக இருந்தாலும், உங்களை எதிர்த்து பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் அவனை பூரா அழிச்சிடலாம். அப்புறம் அவன் வசிக்கிற இடங்கள்லாம் அடிச்சு நுறுக்கி எல்லாத்தையும் ஒழிச்சிடலான்றான். இவன் என்ன சொன்னான், நான் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறேன், இந்த கன் பவுடர் தயாரிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கன் பவுடர் தயாரிச்சுன்னு தரேன். ஒரு பெரிய பெரிய உட்டன் ராட்ஸில் இதெல்லாம் கன் பவுடர் வச்சு ஃபில் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிபல்லியன்ஸு, உங்களுடைய எதிரிகள் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அப்போ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கலாம், உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவான் அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பித்தான். உடனே அரசர் சொன்னார், ரிஜெக்ட் திஸ் ஐடியான்றாரு. இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணு. ஏண்டா ஒரு ஈவில் ஜீனியஸ், ஒரு அறிவுள்ள கெட்ட அறிவுள்ளவன் தாண்டா இதை தயாரிச்சிருப்பான். மனிதர்களை அழிக்கிற அல்லது கொல்லுற ஒன்றை ஒருத்தன் தயாரிக்கிறான்னா அவன் ஜீனியஸ் தான். ஏன்னா இவ்வளவு சயின்டிஃபிக்காக யோசிச்சு செய்யறான்னா, பட் அவன் ஜீனியஸ் இஸ் ஈவில். இந்த ஈவில் ஜீனியஸ் உள்ளவன் தான் இதை செய்வான். இன்னொரு தடவை இவன் முன்னாடி இதை சொல்லாத, திஸ் ஐடியா இஸ் ரிஜெக்டட் அப்படி சொல்லிட்டு சொல்லாரு. ஈவன் ஐ எம் ரெடி டு லூஸ் ஹாஃப் ஆஃப் மை நேஷன், என்னுடைய ராஜ்யத்தின் பாதி பகுதியை நான் இழக்கிறதுக்கு தயாரா இருப்பேன், ஆனா இந்த ஐடியாவை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை, டோன்ட் டாக் அபவுட் இட்ன்றாரு. நம்மளுக்கு ரொம்ப மூஞ்சி சரி, என்னடா இவன் இப்படி சொல்றான். அப்புறம் அவங்க நாட்டுடைய எஜுகேஷன் என்னன்னா, அவங்க நாட்டில் மாரல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். மொராலிட்டி தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. மொராலிட்டி சொல்லிக் கொடுப்பாங்க, லிட்ரேச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, போயம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் அவங்க பாடம்.
சயின்ஸ் இருக்கும், ஆனால் அந்த சயின்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரலுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கிற சயின்ஸ் மட்டும்தான் சொல்லி தருவான். மீதி சயின்ஸ்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் பீப்புள், இது இந்த அளவுக்கு சயின்ஸு. மற்றபடி மேத்தமேட்டிக்ஸு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மொராலிட்டி. மொராலிட்டி தான் முக்கியம். போயம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க, மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் இவன் நாட்டினுடைய எஜுகேஷன். அப்போ அவனுடைய லா, அந்த லாவில் அவன் சொல்றான், இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து சட்டம் பீனல் கோட் நம்பர் இதன்படி ஒரு சட்டங்கிறது 22 வார்த்தைக்கு மேல ஒரு சட்டமே கிடையாதுன்றான். 22 வேர்ட்ஸ் தான் மேக்சிமம் ஒரு லா. பீனல் கோட் 144 அப்படின்னா 22 வேர்ட்ஸுக்குள்ளதான் இருக்கும், சின்னது அப்படி இப்படி இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் லா. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் சொல்ல மறந்து போயிட்டேன். இவன் வந்து எக்ஸிக்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்லுவான். எப்படி நீங்க தண்டனை நிறைவேற்றீங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அங்க தண்டனைனா கழுத்தை வெட்டிடுவாங்க. அதனால நான் எக்ஸிக்யூஷன் பார்க்கணும்னு சொல்றான். அவன் ஜெயண்ட் லேக்கில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு அவன் தலையை வெட்டுவாங்க. அவன் வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அருவாள் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெருசு. ஒரே ஒரு வெட்டில் வெட்டுவாங்க. வெட்டும் போது அவன் கழுத்துல இருந்து வரக்கூடிய அந்த பிளட் இருக்கு பாருங்க, அது ஏதோ பைப்ல இருந்து அப்படி வர்ற மாதிரி வந்துச்சு, அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இவங்க லா 22 வேர்ட்ஸுக்கு மேல லாவே கிடையாது, சட்டமே அவ்வளவுதான். அப்புறம் இந்த சட்டத்திற்கு விளக்கம் கொடுக்குறேன்னு ஒருத்தன் விளக்க உரை எழுதுவான், கமெண்டரின்னு பேரு. There should not be any commentary. If anybody writes a commentary on the law, it's a criminal அப்படிங்கிறான், கிரிமினல் ஆக்டிவிட்டிங்கிறான். சட்டத்துக்கு எவனாவது விளக்கம் தர்றேன்னு விளக்கம் கொடுத்து, ஏன்னா இந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தம், இந்த வார்த்தை இப்படியெல்லாம் கிடையாது, இந்த சட்டம் இதுதான், கொன்னுடணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல இந்த வார்த்தைக்கு இப்படி, இந்த வார்த்தைக்கு இப்படின்னு ஒருத்தன் விளக்கலாம் கொடுக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் அவங்களுக்கு புக்ஸ், அவங்ககிட்ட மொத்தமே அரசனுடைய லைப்ரரியிலேயே 1000 புக்ஸ் தான் இருக்குன்றான். அவன் இவன் சொல்றான், என்ன எங்க பாலிடிக்ஸை பத்தியே தெரியல, எங்க ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா thousands of books on politics, அரசியலுக்காகவே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கான். அப்படின்னா பாலிடிக்ஸ் எவ்வளவு ஒஸ்தின்றோம், அது கிண்டல் பாருங்க. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸை பத்தி thousands of books எழுதியிருக்கான் எங்க ஆளு, அப்ப எவ்வளவு நாங்க இன்டெலெக்சுவல்ங்கிறான். இவன் என்ன சொல்றான், 22 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு விளக்கமே இருக்கக்கூடாது. எதுக்கு நீ விளக்கம், இதான் அர்த்தம், இதான் முடிஞ்சு போச்சு. எதுக்கு பாலிடிக்ஸ்ல ஏன் thousands of books ஏன் எழுதுறீங்க? ஒரு பாலிடிக்ஸ்னா என்ன இருக்கணும், மக்கள் இப்படி இருக்கணும், இப்படி ஆட்சி செய்யணும், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கேண்டா நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான புக் எழுதுறீங்க? கிங்னுடைய லைப்ரரியிலேயே, கிங் லைப்ரரி தான் ஒரு பெரிய லைப்ரரி, 1000 புக்ஸுக்கு மேல அங்க கிடையவே கிடையாது, அவ்வளவுதான் புக்ஸ் இருக்குன்றான். இவன் ஒரு தடவை நான் அங்கே இருக்கிற லைப்ரரியில் ஒரு புக்கை பார்க்கணும் அப்படின்றான். சரின்னு லைப்ரரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. லைப்ரரியில் அழைச்சிட்டு போனோம்னா ஒரு புக்கு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு சின்ன புக்கு, இவனுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய புக்கு இல்லையா. இந்த பக்கத்தை திறந்து இந்த பக்கத்துக்கு திறக்கிறாங்க, அவன் 2 கையை வச்சு இப்படி திறந்து தான் நான் புக்கை நான் படித்தேன், அப்படி தான் இருக்குது. தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு மாரல் தேன் எனிதிங் அப்படின்னு சொல்லிடுறாரு இது. அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆர்மி இருக்கு. அந்த ஆர்மியில பாத்தீங்கன்னா 176,000 176,000 அப்படின்னா 1,76,000 வச்சுங்க. 1,76,000 பேர் வந்து காலாட்படையில இருக்கான். 32,000 ஹார்ட்ஸ்மேன் குதிரை வீரர்கள் இருக்கான். இதுதான் இவங்களுடைய படை, இவங்களுடைய ஆர்மி இருக்கு. ஆனா ஆர்மிக்கான காசு கவர்மெண்ட் தராது. அப்ப ஆர்மிக்கான காசு கவர்மெண்ட் தராதுன்னா என்ன அர்த்தம்? ஆர்மி இருக்கும், ஆர்மியில வேலை செய்யறவன் இருக்கான், 32,000 குதிரை வீரர்கள் இருப்பான், 1,76,000 காலாட்படை இருப்பான். ஆனா இவனுக்கெல்லாம் சம்பளம் யார் கொடுப்பான்னா, அவன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் விவசாயி இருக்காங்க, அவன் தான் கொடுக்கணும். சிட்டினாக்க ட்ரேடர்ஸ் கொடுப்பாங்க. ட்ரேடர்ஸ் என்ன சும்மா கொடுப்பானா? அப்போ இவன் என்ன செய்யணும், அவன்கிட்ட போய் வேலை செய்யணும், சம்பளம் கொடுப்பான். இவன் வயலில் இறங்கி வேலை செய்யணும், சம்பளம் கொடுப்பான். அவங்க தான் சம்பளம் கொடுப்பாங்க, அரசாங்கம் கொடுக்காது. ஏதோ சண்டை வரும்போது மட்டும்
நீங்களாம் வாங்கப்பா அப்படின்னா இவன் வருவான், சண்டை நடக்கும். அந்த பீரியடுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்கும். மற்ற நேரம்லாம் வேலை இல்லைல்ல. இப்போ நீங்கள் சண்டை நடக்கலை ஒரு நாட்டில் 10 வருஷமா சண்டையே நடக்கலை, 10 வருஷம் நீங்கள் அங்கே ஆர்மிக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும்ல, எவ்வளோ காசு செலவு. அதனால் கிடையாதுன்னு அங்கெல்லாம் கிடையாது, சம்பளமே கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்கணும், கவர்மெண்ட் காசு கிடையாது. சண்டை வரும்போது மாத்திரம் இவங்களெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம், சண்டை நடக்கும், சண்டை முடிஞ்சோடனே திரும்பி போய் அவன் வேலைக்கு அவன் போயிடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் சண்டையே நடக்கலை. இப்போ இருக்கக்கூடிய ராஜா இருக்கார் பாருங்க, இவருடைய கிராண்ட் ஃபாதர், அந்த அப்பாவுக்கு அப்பா காலத்தில் ஒரு உள்நாட்டு கழகம் நடந்துச்சு, ஒரு சிவில் வார் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சண்டையெல்லாம் நடக்கலை, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. அதனால ஆர்மியெல்லாம் இருக்கு, ஆனால் ஆர்மி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி 7th சாப்டர். தென் தி 8th சாப்டர். இப்போ கலிவர் அங்கே இருக்காரு. கிங் வந்து ஒரு உத்தரவு போறாரு, நீங்க இவன் ஒரு போட்டில் வந்தாண்டே, இது மாதிரி போட்டு அல்லது ஷிப்பு எங்கேயாவது நம்முடைய சீ ஷோர்ல, ஏன்னா இவங்க ஒரு பெனின்சுலா, 3 பக்கம் கடலினால் சூழப்பட்டது இல்லையா, ஏதாவது ஒன்று இது மாதிரி தென்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, அதை நீங்க பிடிச்சிட்டு வாங்க. அதுல இருந்து ஒரு பெண்ணை நாம எடுத்து நம்ம கலிவர்கிட்ட கொடுப்போம், அவன் மூலமாக இந்த இனத்தை நாம உருவாக்குவோம். கலிவர் அவருக்கு ஒரு லேடியை துணை கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய குழந்தைங்க, அப்புறம் அவங்களுடைய குழந்தைங்க, அப்படியே இது ஒரு சின்னதாக வரட்டும் அப்படின்னு அரசர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவார். ஆனால் கலிவருக்கு அது பிடிக்கல. இது என்ன, இவனுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு பொட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடக்கும், ஒரு குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடும், ஒரு பறவை வந்து தூக்கிட்டு போயிடும், இப்படியே ஒரு பொட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு லைஃப் எனக்கோ அல்லது என்னுடைய ஒய்ஃபுக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைங்களுக்கோ வரக்கூடாது, அதனால இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்குவாரு. ஆனால் சொல்ல முடியாது, சொல்லலை, அப்படி இருக்காரு. ஒரு தடவை கலிவர் இஸ் நாட் வெல், அவருக்கு உடல்நிலை சரியில்லை. கிளம்டால்கிட்சுக்கும் உடம்பு சரியில்லை, அந்த பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை. இவர் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கை பிடிச்சி தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ இவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால இவர் வந்து கொஞ்சம் கடற்கரைக்கு போய் அந்த கடற்கரை காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு உடல்நிலை சரியாயிடும் அப்படின்னு இவர் நம்புறாரு. அதனால கிளம்டால்கிட்சை கூப்பிட்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, சரி நீங்கள் இருங்க அப்படின்ட்டு வேற ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு இது மாதிரி என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அழைச்சிட்டு போனோடனே சரின்னு அவன் அழைச்சிட்டு போகிறான், தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் கடற்கரை காற்று வீசுது. ஆனால் இன்னும் பூட்டு போட்டி தான் இருக்குது, பூட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. இப்படியே கடற்கரையில் கொண்டு போய் வச்சிடலாம். வச்ச உடனே கடற்கரை காற்று வீசுது இவருடைய பொட்டிக்குள்ளே, இவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, அங்கே பேர்ட்ஸினுடைய எக்கு அங்கே இருக்கும், அந்த பேர்ட்ஸினுடைய எக்கை கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே முட்டை எடுக்க போறேன்ட்டு அவன் போயிட்டான். பொட்டி மொத்தம் கடற்கரையில் இருக்கு. மேலே இருந்து ஒரு பெரிய கைட் பேர்ட், கைட்டுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய பேர்ட், பட்டம் கிடையாது, ஒரு பேர்ட். அந்த பறவை மேலேருந்து பார்த்து ஒரு பொட்டி மாதிரி இருக்கு, அதுக்கு மேலே ஒரு ரிங் ஒன்று இருக்கா, டக்குன்னு அது வந்து ஒரு ரிங்கை பிடிச்சி தூக்கிட்டு மேலே போகுது. அது பாட்டு மேலே போகுது. இவன் கீழே வந்து பார்க்குறான், கத்துன உடனே அது போயிடுச்சு மேலே. இது ஒன்று தூக்கிட்டு போறது பார்த்த உடனே மற்ற கைட்ஸ், அங்கங்க பறந்துகிட்டு இருக்கிற மற்ற கைட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற பறவைகள், அவைகள் வருது. இது என்னத்தை தூக்கிட்டு வருது, ஏதோ ஒரு உணவு இருக்கும் போல இருக்கு, நம்மளும் போய் பங்கு போட்டுக்கலான்னு அது வேகமா வந்து சண்டை போடுது. ஒரு கைட் சண்டை போடுது. சண்டை போடும்போது இந்த கைட்டினுடைய இது வந்து வாயில கவ்வி இருந்த அந்த ரிங்கை வந்து விட்டுருது. ரிங்கை விட்டு இப்போ இது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சுக்க, எங்கேயோ கடல்ல ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. அது நேரம் அங்கேருந்து கடல்ல வந்து விழுந்துருச்சு பொட்டி. இப்போ நம்ம ஆளு கடலுக்குள்ள பொட்டிக்குள்ள வந்து விழுந்துட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கு. மிதந்துக்கிட்டே இருக்கும்போது 1 or 2 days கழிச்சு பார்க்குறாரு, அங்க ஒரு ஷிப்பு போகுது. ஷிப்பு போன உடனே அங்க இருக்கிறவன் பார்க்குறான், ஏன்னா இது பெட்டிங்கிறது சின்ன பெட்டி கிடையாது, இது கிட்டத்தட்ட நல்ல ஹைட்டான பெட்டி இல்லையா, ஒரு 10 அடி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு 6 அடி மனுஷனை உள்ள வைக்கிற ஒரு நல்ல ஹைட்டான வசதியான பொட்டி. இவன் உட்கார்றதுக்கு சேருக்கெல்லாம் போட்டுருக்காங்க, பெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பெட்டி. என்னமோ மிதக்குதுறான்ட்டு அதுவும் இவனை நோக்கி வருது. கப்பல் இவனை நோக்கி வருது. வந்த உடனே பார்க்குறாங்க, அவங்க பொட்டி நினைஞ்சிட்டு தான் தூக்குறாங்க. தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சோடனே இவன் சத்தம் போடுறான், டே உள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏணியை கொண்டு வந்து உள்ளே இறங்கி பார்த்தா உள்ளே ஒருத்தன் இருக்கான், இவங்க மாதிரியே ஒரு மனுஷன். டே ஒரு மனுஷன் உள்ளே இருக்கானான்னு அவனை தூக்கி ஏணியை வச்சு வெளியில் தூக்குறாங்க. வெளியில் தூக்கணுன்னே இவன் சொல்கிறான்,
இது மாதிரி நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் இருந்தேன். ஒரு ஜெயண்ட் லைக்கா எல்லாரும் இருக்காங்க. சிரிக்கிறாங்க. சும்மா கதை விடாதடா அப்படின்றாங்க. உடனே அவன் என்ன செய்யறான், நீ நம்பல இந்த பார் அப்படின்னு சொல்லி இப்பதான் அவன் என்ன செய்யறான்னா, இதுதான் ஒரு குளவி. அந்த குளவியினுடைய ஸ்டிங் பாரு 1.5 அடி நீளத்துக்கு இருப்பாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா வெட்டினான்னு காட்டுறான். ஒரு குளவியினுடைய ஸ்டிங், ஆமாடா குளவி தாண்டா, இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்றான். அப்புறம் ஒரு அங்கே ஒரு 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 டீத், ஒரு சண்டையில் ஒரு பல்லு உடையும். அந்த டீத் ஒன்றே எடுத்து வச்சுங்கப்பா, அங்கே இருக்கிறவனுடைய டீத்து பாடுறா அப்படின்னு ஒரு பல்ல காட்டுறான். இன்னும் இவ்வளோ பெரிய பல்லா அப்படின்றான். அப்புறம் ஒரு சீப்பு, இந்த சீப்பு வந்து அந்த ராஜாவுடைய ஷேவ் பண்ணும்போது அந்த முடிடா அப்படின்னு சொல்லி காட்டுறான். உண்மையிலேயே முடிதான், ஆனால் இரும்பு மாதிரி இருக்கு. உடனே அவங்க வந்து சரின்னு நம்புறாங்க. அப்படியே ஓகே அப்படின்ட்டு இப்படியே போகுது. அப்புறம் இங்கிலாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோன்னே இவர் தன்னுடைய இடத்துக்கு போறாரு. இடத்துக்கு போனோன்னு இவர் சொல்றாரு, அங்க இருக்கிறவன்லாம் பார்த்தா சொல்றான், இங்க இருக்கிறவன்லாம் பார்த்தா லில்லிபுட்டியன்ஸ்மா. ஏன்னா இவன் இவ்வளவு 2 வருஷமா பெரிய பெரிய ஆட்களையே பார்த்து 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 அவன் கண்ணு அப்படியே பழகிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு லில்லிபுட்டியன்ஸ் மாதிரியே தெரியுது. சின்ன மனுஷன் மாதிரியே இருக்கேன். ஏன்னா எத்தனோன்றாங்க. ஏன்னா இப்படித்தான் அவன் பார்த்து பார்த்து பழக்கம். இப்போ இப்படி பார்க்கும்போது இவனா லில்லிபுட்டியன்ஸ் மாதிரியே எனக்கு தெரியுது. கொஞ்ச நாள், ரொம்ப நாளைக்கு எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இவங்கெல்லாம் நார்மலா நம்ம சைஸ்ல இருக்க மனுஷன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சில நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவனா நம்ம பீப்புள்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி வாயேஜ் டு பிராப்டிங்னாக் முடிக்கிறார். தேங்க்யூ.